ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணுங்கப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம்ல. சிங்க்ரனஸ் மெஷினோட ஸ்லிப் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நேற்று தான் நம்ம பிளெண்டல்ஸோட 2 ரியாக்ஷன் தியரியை பார்த்துருந்தோம். ஸோ பிளெண்டலோட 2 ரியாக்ஷன்ஸ் தியரி நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா, ஆக்சுவலாக என்னோடய சாலியன் போல் மெஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ரியாக்டன்ஸ் இருக்கும். ஒன்று டைரக்ட் ஆக்சிஸில் இருக்கும், அடுத்ததாக இன்னொன்று என்னோடய குவாட்ரேச்சர் ஆக்சிஸில் இருக்கும். ஆனால் சிலிண்ட்ரிக்கல் போல் மெஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு ரியாக்டன்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கும். ஸோ அதுவுமே யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ கிளியராக அதுதான் நேற்று நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானப்பா? ஸோ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஓகே, ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. ஸோ நம்ம வித்தவுட் எனி டிலே கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. myself Praveen, welcome to Tamil Engineering Academy. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கிளாஸஸ் எப்போவுமே ஆஸ் பர் த சிலபஸ் படி ஸோ உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்றத கொடுப்போம். ஸோ அடுத்ததாக அது மட்டும் இல்லாமல் ஸோ ரொம்ப ரெஸ்பெக்டிவாக ஸோ டிஎன்பிசிக்கு இப்போ என்ன எடுத்துகிட்டு இருக்காங்க, டிஎன்பிசியோட ஆஸ் ட்ரெண்ட் என்னவோ அதை தான் நம்ம உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆஸ் வெல் ஆஸ் நம்ம உங்களுக்கு கேட் அண்ட் இஎஸ்சியோட கண்டென்ட்டையும் டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால கண்டென்ட் வைஸாக நம்ம எந்த குறையும் இருக்காது. ஸோ நம்ம வந்து அப்டேட்டட் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை கிறிஸ்பியாகவும் குயிக்காகவும் உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கால் அவர் நம்பர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறீங்கன்றது இல்லைப்பா, உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாம் ரிலவெண்ட்டான டவுட்ஸ் இருந்தாலும், படிக்கிறது சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நம்ம வந்து நீங்கள் செல்ஃபாக படிக்கணும்னு நினச்சாலும் நம்ம கண்டிப்பாக கைட் பண்ணுவோம் அண்ட் சப்போர்ட்டும் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஃபோர் தட் அந்த இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட்டு விசாரிக்கணும். ஸோ நம்மளோட டவுட் கிளியரிங் எப்படி இருக்க போகுது, நம்மளோட டவுட்ஸை வந்து யார்கிட்ட நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறது, ஸோ அடுத்ததாக ஸோ நம்மளை கைட் பண்ணுறதுக்கு நம்ம டொமைனில் ஸோ அச்சீவ் பண்ண நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம கோர்ஸ் வந்து எப்போவுமே டெய்லி லைவ் கிளாஸஸ் தான்ப்பா. ஓகேங்களா? ஸோ லைவ் பார்க்க முடியலன்னா ரெக்கார்டாக மாறிடும். ஓகேங்களா? அண்ட் ஷெடியூல்ஸை நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ கோர்ஸோட வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 years இருக்கும். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எவ்ரி திங் வில் பி ப்ரொவைடட். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வீக் நம்ம இந்த மாதிரி ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அதிலிருந்து உங்களால் ஈஸியாக ஸோ இந்த வீக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி படிச்சுக்க முடியும். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்றது சின்னதாக ஒரு ரீகேப் நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்த்ததுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம சில ஏரியாவுக்கு போக போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம சிலிண்ட்ரிக்கல் மெஷின்ஸில் சிலிண்ட்ரிக்கல் சிங்க்ரனஸ் மெஷின் ஸோ இதில் பவர் ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருந்தோம். கரெக்டாக இதில் நம்ம பவர் ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருந்தோம். ஸோ ஆக்டிவ் பவரை நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருப்போம். தட் இஸ் இவி பை எக்ஸஸ் சைன் ஆஃப் டெல். கிளியரா? இது என்னோட ஆக்டிவ் பவர்ஸோட ரெப்ரசன்டேஷன்ஸ் கிடச்சிருக்கும். சரி, இங்கே ஜஸ்ட் ஒரே ஒரு பவர் மட்டும்தான் கிடைக்குது, விச் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் பவர் நம்ம ஒரு டார்க்கை டெலிவர் பண்ணுறோம். கரெக்டாக ஒரு டார்க் எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த பவர்னால எனக்கு ஒரு டார்க்கு கிடைக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் டார்க்குக்கு பேர் என்னன்னா தட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க். ஓகேங்களா? இது என்னோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க். என்னோட சிலிண்ட்ரிக்கல் போல் மெஷினில் பவர் ஈக்குவேஷன்ஸ் எழுதுனதுக்கப்புறம் பவர் ஈக்குவேஷன்ஸோட ரிசல்ட்டாக எனக்கு இவி பை எக்ஸஸ் சைன் டெல் அப்படின்ற ஒரு பவர் கிடைச்சிருக்கும். இந்த பவர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க். அடுத்ததா சிலிண்ட்ரிக்கல் மெஷினை பொறுத்த வரைக்கும் என்னோட ஏர் கேப்ன்றது இட் இஸ் யூனிஃபார்மாக இருக்கும். கரெக்டாக சிலிண்ட்ரிக்கல் மெஷினை பொறுத்த வரைக்கும் ஏர் கேப் இஸ் யூனிஃபார்மாக இருக்கும். அதனால ரியாக்டன்ஸு ஒரே ஒரு ரியாக்டன்ஸ் தான். கிளியராக இங்கே ஒரே ஒரு எக்ஸஸ் சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் தான். யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒரே ஒரு எக்ஸஸ் தான் இருக்கும். ஒய்? பிகாஸ் என்னோட எக்ஸ்ஏ இஸ் கான்ஸ்டன்ட் எவ்ரிவேர். என்னோட ஆர்மேச்சர் ரியாக்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் எவ்ரிவேர். எதனாலன்னா பிகாஸ் நம்ம பார்த்தோம் ஏர் கேப் இஸ் கான்ஸ்டன்ட். ஏர் கேப் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கிளியர் தானே? ஸோ இதை நீங்கள் ஈஸியாக பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் என்ன பார்த்துருப்போம்? என்னோட சாலியன் போல் மெஷின்ஸை பார்த்துருப்போம். ரைட்.
நெக்ஸ்ட் நம்ம பார்த்த மெஷின்ஸ் என்னன்னா சாலியன் போல் மெஷின். சாலியன் போல் மெஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்னா ஏர் கேப் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். கரெக்டா? ஏர் கேப் கான்ஸ்டன்டா இல்லாததுனால என்னோட ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸும் என்னவா இருக்காதுப்பா, கான்ஸ்டன்டா இருக்காது. ஸோ கிளியரா, இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் எவ்ரிவேர். ஸோ நமக்கு என்ன தெரியும், சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் இஸ் அடிஷன் ஆஃப் லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் பிளஸ் எக்ஸ்ஏனா. அப்போ இவன் கான்ஸ்டன்டா இல்லாததுனால என்னோட சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸும் கான்ஸ்டன்டா இருக்காது. அப்போ தேர்ஃபோர் சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸில் எனக்கு 2 போர்ஷன்ஸ் வரும். ஸோ ஒன்று டைரக்ட் ஆக்சிஸில் ஒரு சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸும், இன்னொன்று என்னோட இன்டைரக்ட் ஆக்சிஸில் என்னோட சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸும். நம்ம பொதுவாக இந்த ஏர் கேப்பையும் இந்த ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸும் இன்வெர்ஸ்லி எழுதியிருப்போம். XA இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆஃப் ஏர் கேப். கரெக்டா? ஸோ என்னோட ஏர் கேப்புக்கும் ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எங்கே அதிகமாக ஏர் கேப் இருக்கோ அங்கே ஃப்ளக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் போகும். ஸோ ஃப்ளக்ஸ் ரொம்ப கம்மியாக போச்சுன்னா ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ் கம்மியாக இருக்கும், ஆர்மேச்சர் ரியாக்ஷன் கம்மியாக இருக்கும். தேர்ஃபோர் ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இதை மாடல் பண்ணுறதுக்கு எனக்கு 2 ரியாக்டன்ஸ் வேணும். ஸோ ஒன் இஸ் XDA, another one is XQA. கரெக்டா? ஒன்று டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ், இன்னொன்று என்னோட குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஏன்னா இந்த ரியாக்டன்ஸ் வந்து டைரக்ட் ஆக்சிஸில் ஒரு மாதிரியும் குவாட்ரேச்சர் ஆக்சிஸில் ஒரு மாதிரியும் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் டைரக்ட் ஆக்சிஸில் ஏர் கேப்ன்றது which is very lower and quadrature axis ஓட ஏர் கேப்ன்றது வெரி ஹை. அப்போ தேர்ஃபோர் என்னோட ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸும் வேரி ஆக போகுது. அதுதான் நம்ம XAD XAQ அப்படின்னு சொல்லியிருப்போம். டைரக்ட் ஆக்சிஸோட ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ், குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ். நமக்கு என்ன தெரியும், ஏர் கேப்பும் என்னோட ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ டைரக்ட் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் ஏர் கேப் என்னப்பா இருக்கும், விச் இஸ் வெரி வெரி ஸ்மால். கரெக்டா? ஸோ ஏர் கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்னோட XAD என்னவா இருக்கும், விச் இஸ் ஹையர் வேல்யூ. டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ்ன்றது ஹையர் வேல்யூவாக இருக்கும், குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ்ன்றது லோயர் வேல்யூவாக இருக்கும். ஏன்னா இங்கே ஏர் கேப் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கிளியரா? ஸோ இதை தான் நம்ம பார்த்துருப்போம், டைரக்ட் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ் அண்ட் குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ். ஸோ இப்போ இது கூட ஸோ என்னோட XAD ப்ளஸ் லீக்கேஜ் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் XD டைரக்ட் ஆக்சிஸில் கிடைச்ச சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம், XAQ குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் ப்ளஸ் லீக்கேஜ் XL குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ். திஸ் இஸ் டைரக்ட் ஆக்சிஸ் சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ். ஸோ இது என்னோட குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ். ஓகேங்களா? என்னோட டைரக்ட் ஆக்சிஸோட சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் அண்ட் குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்க்கான சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா எஸ் வி ஹேவ் த 2 செப்பரேட் ரியாக்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கப்பா, என்னோட ரியாக்டன்ஸ் வேறவாயிடுச்சு. ஓகேங்களா? என்னோட சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா XS இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இந்த இடத்துல என்னோட XD பாருங்க, XAD அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியும், XD அதிகமாக இருக்க போகுது. தேர்ஃபோர் XD இஸ் கிரேட்டர் தென் XQ. டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸு குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு ரேஷியோ கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ் இஸ் 1.5 times to 2 times of XQ. குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ் கிளியரா? டைரக்ட் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ் இஸ் 1.5 times to 2 times of the quadrature axis reactance. ஓகே இல்ல? அப்போ பாருங்க, இங்க ரியாக்டன்ஸ் வேறவா இருக்கிறதுனால, ஓகேங்களா, இங்க என்னோட ரியாக்டன்ஸ் வேறவா இருக்கிறதுனால இந்த இடத்துல சேம் பவர் ஃப்ளோ எக்ஸ்பிரஷன்ஸ் வேலிடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. ஸோ இந்த பவர் ஃப்ளோ எக்ஸ்பிரஷன் இஸ் இன்வேலிட். ஓகேங்களா? ஸோ யாருக்கு இன்வேலிட் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிலிண்ட்ரிக்கல் போலுக்கு, சாரி சாலியன் போலுக்கு இஸ் இன்வேலிட். ஏன்னா சாலியன் போலில் தானே என்னோட ரியாக்டன்ஸ் மாறுது. ஸோ சாலியன் போலில் ரியாக்டன்ஸ் மாறுறதுனால சாலியன் போலில் இந்த பவர் ஈக்குவேஷன் இஸ் இன்வேலிட்.
ஓகேயா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், சாலியன் போலுக்கு ஒரு புது பவர் ஈக்குவேஷன்ஸ் எழுதணும், சாலியன் போலோட பேசார் டயக்ராமும் மாறிடும். ஓகேங்களா? நீங்க பாத்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கலுக்கு ஒரு ஃபேஸார் வரைஞ்சிருப்போம். சிலிண்ட்ரிக்கலோட ஃபேஸார் எப்படிப்பா நம்ம வரைஞ்சிருப்போம், தட் இஸ் E அப்படின்னு சொல்லி ஒரு வெக்டாரை வரைவோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா அதுல இருந்து V லேக் ஆயிருக்கும். ஸோ அடுத்ததா IA அதை விட லேக் ஆயிருப்பாரு. கிளியரா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருப்போம், இதோட ப்ரொஜெக்ஷனை வரைஞ்சிருப்போம். ஸோ இதோட ப்ரொஜெக்ஷனை வரைஞ்சி ஸோ இயை உங்களுக்கு ஃபைனலாக கொடுத்துருப்போம். கரெக்டாக இயை நம்ம ஃபைனலாக வரைஞ்சிருந்தா VI cos phi plus IA RA அடுத்ததா ஹோல் ஸ்கொயர் plus VI sin phi plus or minus IA XA அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். இதோட ஹோல் ரூட். ஸோ கிளியரா? ஸோ இதுதானே இப்போ நம்ம எழுதுறோம். ஸோ இதுதானே நம்மளோட ஃபேஸார் டயக்ராமோட ரெப்ரசன்டேஷனு. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபேஸார் இந்த E வந்து வேலிடா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். எஸ், அகெயின் இந்த இடத்துல இதுவுமே ஃபெயில் ஆகிடுது. ஸோ ஏன் சார் நமக்கு ஃபெயில் ஆகிடும், ஆக்சுவலாக V cos phi VA இல்லை. ஸோ இது வந்து பவர் ரெப்ரசன்ட் பண்ணது இல்லை. ஸோ விச் இஸ் V cos phi. இருங்க, எஸ் plus IARA. இது என்னோட வோல்டேஜ், இது என்னோட வோல்டேஜ் ஸ்கொயர் plus V sin phi plus or minus IA XA. ஓகேங்களா? ஸோ plus sin phi V IA XA அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருப்போம். சம் கேஸில் நம்ம எக்ஸஸ்லையும் எழுதலாம். ஸோ நத்திங் ராங். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கூட எழுதலாம், இல்லை XA அப்படின்னு சொல்லி கூட எழுதலாம். ஏன்னா சில கேஸில் லீக்கேஜ் நம்ம கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல பாருங்கள், இங்கேயுமே இது எதுக்கு வேலிடுன்னா, சார் இப்போ நான் இந்த ஒரு EMF ஈக்குவேஷன்ஸை நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணியிருப்பேன். EMF எப்படி எழுதலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இதுவுமே எதுக்கு மட்டும் வேலிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திஸ் ஈக்குவேஷன் இஸ் ஆல்சோ வேலிட் ஒன்லி ஃபார் த சிலிண்ட்ரிக்கல் மெஷின்ஸ். ஸோ ஏன்னா இங்கே ரியாக்டன்ஸ் ஒரே ஒரு ரியாக்டன்ஸ் தான் இருக்கு. கரெக்டா? அப்போ திஸ் இஸ் ஆல்சோ வேலிட் ஒன்லி ஃபார் சிலிண்ட்ரிக்கல் மெஷின், சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். ஓகேங்களா? இங்கேயும் பாருங்க சார், அந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், இந்த என்னோட டார்க் ஈக்குவேஷன் இன்வேலிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாலியன் போல் வரப்போ ஒரே ஒரு எக்ஸஸ் தான் இருக்கு, அதனால இந்த டார்க் ஈக்குவேஷன் இஸ் இன்வேலிட். சாலியன் போலுக்கு சிலிண்ட்ரிக்கலோட டார்க் அந்த பவர் ஈக்குவேஷன்ஸ் வேலிடா வராது. அடுத்ததா இங்க ஃபேஸார் டயக்ராமை நீங்க வரைஞ்சிருப்போம். ஸோ ஃபேஸார் டயக்ராமை வரைஞ்சாலுமே ஃபேஸார் டயக்ராமும் இஸ் இன்வேலிட். அப்ப இதுக்கு முன்னாடி வரைஞ்ச என்னோட ஃபேஸார் டயக்ராமும் இதுக்கு முன்னாடி எழுதின என்னோட பவர் ஈக்குவேஷனும் என்னோட சிலிண்ட்ரிக்கல் மிஷினுக்கு மட்டும்தான் வேலிடு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க ஒரே ஒரு ரியாக்டன்ஸ் ஒரே ஒரு எக்ஸஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனா வென் சாலியன் போலுக்கு வந்திருந்தப்போ எக்ஸஸ் என்னவாயிடும் அப்படின்னா வேரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ வேரி ஆச்சுன்னா பவர் ஈக்குவேஷன்ஸ் வேரி ஆகும், அதே மாதிரி என்னோட EMF ஈக்குவேஷன்ஸும் வேரி ஆகும். இப்போ தேர்ஃபோர் இங்கேயும் பாருங்க ஒரே ஒரு எக்ஸஸ், இங்கேயும் ஒரே ஒரு எக்ஸஸ். ஆனால் ப்ராக்டிக்கலா இந்த இடத்துல பாருங்க சாலியன் போல்ல we have 2x. so one is on x direct, another is on x indirect, that is quadrature. கரெக்ட்டா? அப்போ xd xq ல தான் நீங்க எழுதணும். அப்ப இங்க மேல பார்த்த ரெண்டுமே தப்பு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த இன்னைக்கு கிளாஸ்ல இதை தான் நம்ம டரைவ் பண்ண போறோம். ஸோ அப்போ இதோட ஃபேஸார் டயக்ராமை ஃபர்ஸ்ட் வரைகிறேன், அதே மாதிரி இதோட பவர் ஈக்குவேஷன்ஸை இதுக்கு வரைகிறேன், அதுக்கப்புறம் அதோட ஸ்லிப் டெஸ்ட் பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் இதோட ஃபேஸார் டயக்ராம்ஸை வரைஞ்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்லிப் டெஸ்ட்டுக்கு போகலாம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ ஃபேஸார் டயக்ராம் ஆஃப் சாலியன் போல் ஆல்டர்னேட்டர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபேஸார் டயக்ராம் அப்போ எதுக்கு தான்னா சிலிண்ட்ரிக்கலுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகேங்களா? ஏன்னா ரியாக்டன்ஸ் மாறிடுது, அதனால ஃபேஸார் டயக்ராமும் வேரியாக போகுது. ஓகேங்களா? அப்போ ஃபேஸார் டயக்ராம் ஆஃப் சாலியன் போல் ஆல்டர்னேட்டர்.
ஓகேங்களா. ஃபேஸர் டயக்ராம் ஆஃப் salient pole alternator. ஓகே சார், நமக்கு என்ன தெரியும், முன்ன வரைஞ்ச திங்ஸ் எல்லாமே அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஆன் டைரக்ட் ஆக்சிஸா, திஸ் இஸ் டைரக்ட் ஆக்சிஸ். அடுத்ததான் நெக்ஸ்ட் Q ஆக்சிஸ், குவாட்ரேச்சர் ஆக்சிஸ். ஓகேங்களா, டைரக்ட் ஆக்சிஸ், குவாட்ரேச்சர் ஆக்சிஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னோட டைரக்ட் ஆக்சிஸ்ல இருந்து 90 டிகிரியில் என்னோட குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்ல தான் என்னோட இஎம்எஃப் இ இருப்பாரு. கிளியரா, இதுதான் என்னோட இ. சில திங்ஸ் எல்லாமே சேம் தான், ஒரு ஃபியூ திங்ஸ் மட்டும்தான் மாறும். ஓகேங்களா, இது என்னோட இ, என்னோட இஎம்எஃப் இருக்கும். ஸோ அங்கிருந்து நமக்கு சம்வாட் டிலேல என்னோட வோல்டேஜ் இருக்கும். கரெக்டா, இது என்னோட வோல்டேஜ். ஸோ அடுத்ததா அங்கிருந்து சார் நமக்கு இன்னும் கொஞ்சம் டிலே, லேகிங். கரெக்டாக, என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் ஐஏ இருப்பார். ஸோ கிளியர் தானே. நமக்கு என்ன தெரியும், என்னோட ஈக்கும் விக்கும் இடைப்பட்ட ஆங்கிள், தட் இஸ் ஈக்கும் விக்கும் இடைப்பட்ட ஆங்கிள், தட் இஸ் லோட் ஆங்கிள் டெல். ஓகேங்களா, இப்போ அதை நம்ம வேற கலரில் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் லோட் ஆங்கிள் டெல். அடுத்ததா, ஸோ விக்கும் ஐஏக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் என்னப்பா? ஸோ விக்கும் ஐஏக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இஸ் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் பை. ஓகேங்களா, ஸோ அதாவது லோடு பவர் ஃபேக்டர் ஆங்கிள், எக்ஸ்டர்னல் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஈக்கும் ஐஏக்கும்னா தட் இஸ் இன்டர்னல் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் சை. ஓகே, இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பவர் எலக்ட்ரானிக்ஸில் பார்ப்போம். ஸோ சைன்றது இன்டர்னல் பவர் ஃபேக்டர் ஆங்கிள், ஸோ ஃபைன்றது எக்ஸ்டர்னல், அதாவது லோடோட பவர் ஃபேக்டர் ஆங்கிள். ஓகேங்களா, ஸோ இப்போ இது எழுதலாமா? அப்போ ஃப்ரம் திஸ் இங்கிருந்து நான் என்ன சார் சொல்ல முடியுது, இந்த எக்ஸ்பிரஷனில் பாருங்க, சை இஸ் வாட், டெல் பிளஸ் ஃபை அப்படின்னு எழுதலாமா? சையை எழுதுறப்போ டெல் பிளஸ் ஃபை. ஓகேங்களா, ஸோ இது எதுக்குன்னா திஸ் இஸ் ஃபார் லேகிங், plus for lagging, so minus for leading. ஓகேங்களா, ஸோ இது வேணா கீழே எழுதுறேன், plus for lagging load minus for leading power factor loads. ஓகேங்களா, சைன்றது internal power factor. ஸோ இது நம்மளோட external power factor. வெளியே, ஸோ அது வந்து உள்ள செக் பண்ணுறது. கிளியரா? ஓகே, இந்த பேராமீட்டர்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்மளோட ஆர்மேச்சர் கரண்ட் இருக்காம்ல, ஸோ இந்த ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கு ரெண்டு போர்ஷன் ஆஃப் கரண்ட் இருக்கு. ஸோ என்னோட சிலிண்ட்ரிக்கல் போலை பொறுத்த வரைக்கும் பாருங்க, சிலிண்ட்ரிக்கல் போலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை ரியாக்டன்ஸ் இருக்கு? we have only one reactance. ஓகேயா, ஸோ one reactance, therefore we have only one IA. ஓகேங்களா, ஒரே ஒரு IA மட்டும்தான் இருக்கும், 1 IA. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்னோட ரியாக்டன்ஸ் எத்தனை ரியாக்டன்ஸ் இருக்கு? we have the two reactants, one is on direct axis reactance, another one is in a quadrature axis reactance. அப்போ என்னோட கரண்ட்லயுமே ரெண்டு கரண்ட் இருக்க போகுது. ஸோ அப்போ இங்க ரெண்டு ரியாக்டன்ஸ் இருந்ததுனால will split into direct axis current and quadrature axis current IQ. அதாவது டைரக்ட் ஆக்சிஸ்ல இருந்திருந்தப்போ ஒரு கரண்ட் போயிருந்திருக்கும்பா, குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்ல இருந்திருந்தப்போ ஒரு கரண்ட் போயிருக்கும்பா. அந்த ரெண்டு கரண்ட்டும் இந்த சிங்க்ரனஸ் மிஷின்ல சாலியன் போல்ல சேம் கிடையாது, ஆனா சிலிண்ட்ரிக்கல் போல்ல சேம் ஆனதுனால நான் அதை பிரிக்கல. இங்க ரெண்டுமே வேற வேற கரண்ட், ஏன்னா ரியாக்டன்ஸ் வேற வேற. கிளியர் தானே? ஸோ ரியாக்டன்ஸ் வேற வேற இருக்கனால கரண்ட் வந்து வேற வேற. சிம்பிளா நான் எப்படி எழுதலாம்னா, ஸோ இங்கே XD XQன்னு வந்த மாதிரி, அப்போ அதே மாதிரி IQ IDன்னு இருக்கும். ஆனால் இதோட டைரக்ஷன்ஸ் மாறிடும், ரியாக்டன்ஸும் கரண்ட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். நீங்கள் எழுதுனீங்கன்னா இது இன்வெர்ஸாக தான் எழுதணும். ஓகேங்களா, இப்போ நான் ஜஸ்ட் இதோட கரண்ட்டை வரைய போகிறேன். ஸோ ஒன்று, இது வந்து என்ன ஆக்சிஸ்? திஸ் இஸ் வாட் டைரக்ட் ஆக்சிஸ், இது என்னோட குவாட்ரேச்சர் ஆக்சிஸ். ஓகேங்களா, அப்போது இந்த ஆர்மேச்சர் கரண்ட் என்ன ஆகுதுன்னா ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. ஓகேயா, ஸோ ஒரு காம்போனன்ட் இஸ் டைரக்ட் ஆக்சிஸ் காம்போனன்ட். ஓகே, திஸ் இஸ் ID. இன்னொரு காம்போனன்ட் என்னன்னா IQ சார்.
ஓகேங்களா. ஒரு ஆக்சிஸ் என்னன்னா ஐடி, இன்னொரு ஆக்சிஸ் என்னன்னா ஐக்யூ. ஜஸ்ட் இருங்க, இந்த டயக்ராமில் இந்த டெல்லு சை எல்லாம் நான் எரேஸ் பண்ணிடுறேன். பட் அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த டயக்ராம் கிளியராக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, திஸ் இஸ் டைரக்ட் ஆக்சிஸ் கரண்ட். ஸோ இன்னொன்று குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட கரண்ட் ஐடி. இது என்னோட ஐக்யூ, குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் கரண்ட். ஓகேங்களா, ஒன்று டைரக்ட் ஆக்சிஸ் கரண்ட், இன்னொன்று என்னோட குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் கரண்ட். அடுத்ததா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல நமக்கு 2 டிராப் இருக்கும். திஸ் இஸ் வாட் வோல்டேஜா, இது என்னோட வோல்டேஜ் டிராப், ரைட். இது என்னோட வோல்டேஜ் டிராப். ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் டிராப் கூட நமக்கு என்ன டிராப் இருக்க போகுதுன்னா, ஒன்று டைரக்ட் ஆக்சிஸ்ல போன கரண்ட் அண்ட் ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ். நமக்கு என்ன தெரியும்னா சார், இங்கேயுமே ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் சார். போன கேஸ்ல என்னோட சிலிண்ட்ரிக்கல் மிஷின்லயும் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இங்க நமக்கு ஒன்லி ஒன் ரியாக்டன்ஸ் IA XA அப்படின்ற ஒரே ஒரு டிராப் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி IA RA அப்படின்ற ஒரே ஒரு டிராப் மட்டும் தான் இருக்கும். கிளியரா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரியாக்டன்ஸ்னால இந்த டிராப்ஸும் தனித்தனியா தான் இருந்திருக்கும், ஒரே ஒன்னா தான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க நமக்கு என்ன தெரியுது, என்னோட ஐஏன்றது 2ஆ பிரிஞ்சிருச்சு. கிளியரா? ஸோ I split into ID and IQ. அப்போ என்னோட IRோட டிராப் என்னவாகும்னா 2ஆ பிரியும். ஸோ ஒன்னு IDRA, இன்னொன்னு IQRA. ஸோ டைரக்ட் ஆக்சிஸோட ரெசிஸ்டன்ஸ் டிராப், இன்னொன்று என்னோட குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரெசிஸ்டன்ஸ் டிராப். ஏன் 2ஆ பிரியுதுன்னா என்னோட கரண்ட் 2ஆ பிரிஞ்சிச்சு. கிளியரா? அப்போ ரெசிஸ்டன்ஸ் டிராப்பும் என்ன ஆகணும்னா 2ஆ பிரியணும். நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்துருப்போம். ஸோ ஒரு டிராப் இப்படி எழுதியிருப்போம் கிளாஸ்ல, கரெக்டா? இந்த வெக்டாரோட நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு வெக்டாரை ஆட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த வெக்டாரோட இந்த டைரக்ட் ஆக்சிஸ்ல ஒரு வெக்டார் ஆட் பண்ணனா, திஸ் இஸ் டைரக்ட் ஆக்சிஸோட கரண்ட். ஸோ IDRA டைரக்ட் ஆக்சிஸோட கரண்ட்னால வந்த ஆர்மேச்சர்ல டிராப்போட ரெசிஸ்டன்ஸ். குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்னா என்னப்பா பண்ணணும், இப்படி எழுதணும். கரெக்டா? நீங்க இப்படி எழுதணும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு மேலே எழுதணும். ஓகேங்களா? திஸ் இஸ் IDRA. இவனை எழுதுனீங்கன்னா திஸ் இஸ் IQRA. கிளியரா? இந்த பக்கம் போனீங்கன்னா IDRA, ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா IQRA. ஏன்னா IQ இந்த டைரக்ஷன்ல இருக்கான், ID அந்த டைரக்ஷன்ல இருக்கான். ஓகே, இப்போ பாருங்க சிம்பிளா. இப்போ இந்த V வெக்டாரை நான் எடுத்துக்கிறேன் சார். ஓகேங்களா? ஸோ இந்த V வெக்டார் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த Vக்கும் இதுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் என்னப்பா, தட் இஸ் லோட் ஆங்கிள் டெல். கிளியரா? அவ்வளோதான். இப்போ இந்த V வெக்டாரை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னோட குவாட்ரேச்சர் ஆக்சிஸ், Q ஆக்சிஸ். இது என்னோட டைரக்ட் ஆக்சிஸ். இது Q, இது D, இது என்னோட V. கிளியரா? இது என்னோட V. ஸோ இந்த ஆங்கிள் தான் நம்மளோட டெல். ஓகே, இப்போ அந்த ஆங்கிள் தான் டெல். நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்துருக்கோம் சைன் தீட்டா காஸ் தீட்டால. சிம்பிளா இப்போ பாருங்களேன், இதுக்கு ஒரு இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் சைன் தீட்டா காஸ் தீட்டா எழுதுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளோட தீட்டாவை நீங்க கண்டிப்பா பாருங்க. இந்த தீட்டா இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, ரைட்? இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த டைரக்ஷனை நீங்க சைன் தீட்டா காஸ் தீட்டா ஃபார்ம்ல எழுதுங்களேன். சைன் தீட்டான்னா என்னப்பா, ஆப்போசிட் பை ஹைபோட்டன்ஸ். ஸோ காஸ் தீட்டான்னா என்னப்பா, அட்ஜசன்ட் பை ஹைபோட்டன்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க எழுதுறீங்கன்னா இந்த இடத்த நம்ம எப்படி எழுதலாம்னா, ஸோ திஸ் இஸ் V cos theta. சி இப்போ இது வந்து V-ஆ எடுத்துக்கிட்டேன்னா இந்த வெக்டார், இந்த ஹைபோட்டன்ஸை நான் V-ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? திஸ் இஸ் V. ஓகே, இப்படி எழுதுனீங்கன்னா V cos theta-ன்னு எழுதலாம் இந்த டைரக்ஷனை. ஸோ அதாவது இந்த ஆங்கிள் யாரை வந்து டச் பண்றானோ, ஸோ கிரவுண்டை டச் பண்றான்னா அவன் கீழே இருக்கிறான் பாருங்க, அவன் V cos theta-வா இருப்பான். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த லைன் அதுக்கு பேரலா வரைய போற 90 டிகிரி லைன். ஸோ இந்த லைன்ல இது என்னவா இருக்கும்னா V sin phi-ஆ இருக்கும், அதாவது சைன் தீட்டாவா இருக்கும். புரியுதா?
ஸோ இந்த ஆங்கிள் கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கிற ஆங்கிள் எப்பவுமே காஸ் தீட்டாவாகவும், ஸோ இது மேலே இருக்கிற ஆப்போசிட்ல இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆங்கிள் சைன் தீட்டாவும் இருக்கும் கீழே இருந்தா. இந்த டயக்ராம் பாருங்க அப்படியே உல்டாவா இருக்கா. ஸோ நான் என்ன சொன்னேன், கீழே இருக்கிறவன் எப்பவுமே அந்த ஆங்கிள் தான் இருப்பான். ஸோ இது வி காஸ் ஆஃப் டெல். அந்த இடத்துல தீட்டாக்கு பதில் டெல். சிம்பிள் தானப்பா. நீங்க ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆங்கிள் எடுத்தீங்கன்னா இவன் தான் வி காஸ். ஓகேங்களா. இந்த இடத்துல டயக்ராம்ல இவன் இங்க தானே கனெக்ட் ஆகுறான். ஸோ இவன் இங்க தானே கனெக்ட் ஆகுறான். அப்போ அவன் என்னோட அந்த வி காஸ் டெல். அப்போ இவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கான் பாருங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்க ஃபேஸஸ் எப்பவுமே நம்ம என்ன எடுத்துக்கணும்னா திஸ் இஸ் வி சைன் டெல். ஏன் டெல்லுன்னா ஆங்கிள் டெல்லு. இந்த இடத்துல தீட்டா, அதனால தீட்டாவை போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இங்க தீட்டா இருக்கு ஆங்கிள், அதனால தீட்டா. ஸோ இங்க டெல் இருக்கு, அதனால ஆங்கிள் டெல். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே காஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள், அதாவது என்னோட ஹாரிசாண்டல் லைன்ல வெர்டிக்கல் லைன்ல எங்கெங்க காசு வரும் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் தான். இது புது மெத்தடாலஜிலாம் இல்லைப்பா. இந்த எக்ஸ்பிரஷனை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுவே கிடைக்கும். ஸோ கீழே இந்த மாதிரி ஆங்கிள் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறவன், ஸோ அதாவது என்னோட ஹாரிசாண்டல் லைன் வி காஸ் டெல்லா இருக்கும். ஸோ ஆங்கிள் வந்து மேலே இருந்துச்சுன்னா என்னோட வெர்டிக்கல் லைன் வி காஸ் டெல்லா இருக்கும். ஓகேங்களா. அவ்வளவுதான். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த கிவன் டயக்ராமுக்கு வரேன். அப்போ பாருங்க. ஓகேங்களா. ஸோ இது என்னோட ஐடி நமக்கு தெரியும். ஸோ இது என்னோட ஐக்யூ. ஸோ இப்போ இதை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. இதை ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா ஆங்கிள் எங்கே இருக்கு, வெர்டிக்கலாக இருக்கு, வெர்டிக்கல்ல இருக்கு. கரெக்டா. ஸோ ஹாரிசாண்டல்ல கிடையாது. அப்போ இது என்னப்பா, திஸ் இஸ் வி காஸ் டெல். அப்போ இது எழுதுனீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும்னா வி காஸ் டெல். ஓகேங்களா. அந்த ஆங்கிள் இஸ் வி காஸ் டெல் இது வரைக்கும். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் என்னோட ஆங்கிள் இஸ் வி காஸ் டெல். அப்ப இவரு he is v sin del. ஓகேங்களா. இந்த ஆங்கிள் இஸ் v sin del, இந்த ஆங்கிள் இஸ் v cos del. அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும், இந்த டியூரேஷன் இஸ் IDRA, இந்த டியூரேஷன் இதுக்கு பேரலலா வரது பாருங்க, இதுக்கு பேரலலா. ஸோ இதுக்கு பேரலலா வர டியூரேஷன் இஸ் IQRA. ஓகேங்களா. அதுக்கூட பேரலல் டியூரேஷன் இஸ் IQRA. ஓகேங்களா. இது என்னோட Q ஆக்சிஸ், இது என்னோட E. இப்ப பாத்தீங்கன்னா இவன் என்னப்பா, திஸ் இஸ் IQRA. புரியுது இல்ல, டைரக்ட் ஆக்சிஸோட ரெசிஸ்டன்ஸ் டிராப் மாதிரி இது வந்து என்னோட குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரெசிஸ்டன்ஸ் டிராப். ஸோ நீங்க இப்படி கூட எழுதலாம். ஓகேங்களா. திஸ் இஸ் IQRA. ஓகேங்களா. இங்க தான் இந்த பேரலல் லைன் வரையணும்னு அவசியம் இல்லப்பா, அதுக்கு பேரலலா எங்கன்னா அந்த லைன் போகலாம். அந்த டிஸ்டன்ஸ் எனக்கு எப்பவுமே IQRA தான் மீன் பண்ணுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட ரெசிஸ்டன்ஸ்னால வந்த டிராப், அதாவது என்னோட கரண்ட் ரெண்டு கரண்ட். ஸோ அந்த ரெண்டு கரண்ட்னால ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் டிராப் வந்துச்சு, ஒன்னு IDRA, இன்னொன்னு IQRA. ஓகேங்களா. IQRA IDRA நான் போட்டுட்டேன். அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னோட V cos del V sin del நம்ம போட்டுட்டோம். தட் இஸ் ஈஸி. அது என்னோட நார்மல் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி நம்ம போட்டது தான். கிளியரா. ஸோ இதை நம்ம எழுதிட்டோம், இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதிட்டோம். அடுத்ததான் நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, அகைன் எப்படி எனக்கோட ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு டிராப்பை ப்ரொவைட் பண்ணுச்சோ, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி ரெண்டு டிராப்பை ப்ரொவைட் பண்ணுச்சோ, இங்க பாருங்களேன், இங்க எனக்கு ID அதாவது XD XQ ரெண்டு டிராப் இருக்கே. இங்க பாருங்க, XD XQ ரெண்டு டிராப் இருக்கே இல்ல. சோ இங்க XD XQ ரெண்டு டிராப் இருக்கு, இங்க என்னோட ID IQ ரெண்டு கரண்ட் இருக்கு. அப்ப therefore ID XD IQ XQ அப்படின்ற ரெண்டு டிராப் எனக்கு இங்க கொடுக்கும். புரியுது தானே. ஸோ ஒன்று IDXD, இன்னொன்று IQXQ அப்படின்ற ரெண்டு ரியாக்டன்ஸ் டிராப். இங்கே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் டிராப் வருது. ஸோ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்னால டிராப், ரெண்டு ரியாக்டன்ஸ்னால டிராப். ஆனால் போன ஃபேஸர் டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் டிராப், ஒரே ஒரு ரியாக்டன்ஸ் டிராப். இங்க பாருங்க, சிலிண்ட்ரிக்கலுக்கு 1 ரெசிஸ்டன்ஸ் டிராப், ஸோ இன்னொன்று 1X டிராப். ஸோ இந்த இடத்துல ரெண்டு ரெண்டா வரும், ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வேறவாகுது, ஏன்னா கரண்ட் ரெண்டா இருக்கிறதுனால. அடுத்து ஆக்சுவலா ரியாக்டன்ஸ் ரெண்டா இருக்கு, அதனால ரியாக்டன்ஸ்ல நமக்கு ரெண்டு டிராப் வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்ததா இது என்னோட குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் போட்டிருக்கேன்னா, ஸோ இது என்னோட IQRA குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரெசிஸ்டன்ஸ் டிராப்.
ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன வரையணும்னா ரியாக்டன்ஸ் ட்ராப்பை வரையணும். ஸோ ஒன் இஸ் ஐக்யூ எக்ஸ்கியூ, இன்னொன்று ஐடி எக்ஸ்கியூ எக்ஸ்டி. கரெக்டா? ஸோ ஒன்று என்னோட ஐடி எக்ஸ்டி ட்ராப்பு, ஸோ இன்னொன்று என்னோட ஐக்யூ எக்ஸ்கியூ ட்ராப். சார் பொதுவாக நமக்கு என்ன தெரியும், ரெசிஸ்டன்ஸுக்கும் ரியாக்டன்ஸுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தீட்டாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, திஸ் இஸ் IDRA, டைரக்ட் ஆக்சிஸ் வோல்டேஜ் ட்ராப். ஓகேங்களா? என்னோட டைரக்ட் ஆக்சிஸ் வோல்டேஜ் ட்ராப் இந்த ஆங்கிள் இருந்துச்சுன்னா என்னோட டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ் IDXD. ஓகேங்களா? ஸோ IDXD எங்க இருப்பான்னா 90 டிகிரி வித் திஸ். எப்பவுமே ரெசிஸ்டன்ஸ்க்கும் ரியாக்டன்ஸ்க்கும் 90 டிகிரிஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இந்த ஆங்கிள் இருக்கான், IDXQ, அதாவது டைரக்ட் ஆக்சிஸ் இந்த ஆங்கிள் இருக்கான். அப்ப குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் என்னவாப்பா இருப்பான், சேம் ஆங்கிள் தானே, 90 டிகிரி ஆங்கிள் தானே இருப்பான். அப்ப இங்க வரைஞ்சீங்கன்னா this is IDXD. ஓகேங்களா? சோ என்னோட டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ் பாருங்க, ரெசிஸ்டன்ஸோட 90 டிகிரியை கிரியேட் பண்ணும். சோ this is what 90 டிகிரி. ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் என்னோட IDXDயும் கூட. அப்ப ஜஸ்ட் அப்படியே நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கேயே நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் இஸ் IDXD. ஓகேங்களா? பாருங்க, டைரக்ட் ஆக்சிஸ் ரெசிஸ்டன்ஸோட 90 டிகிரி ஏற்படுத்தியிருக்கும் என்னோட டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ். கிளியரா? டைரக்ட் ஆக்சிஸோட ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கான்னா 90 டிகிரி ஆங்கிள் இருக்கான் பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் இங்க இருக்கான், குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட வோல்டேஜ் டிராப் இங்க இருக்கு. ஸோ IQRAன்றது இங்க இருக்கு. நமக்கு என்ன தெரியும், குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ் டிராப் இவனோட 90 டிகிரி லீட் ஆகணுமா? அப்ப 90 டிகிரி இது தானே, திஸ் இஸ் வாட் 90 டிகிரியா. அப்போ இங்க வரைஞ்சீங்கன்னா திஸ் இஸ் யுவர் IQXQ. ஓகேங்களா? அவ்வளவுதான் சார். மேல இருக்கிறது IQXQ. ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா, இது என்னோட IDXD, இது என்னோட IQRA, ஸோ இது என்னோட IARA. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லைன் முடிஞ்சுதா? இந்த லைன் என்னன்னு எழுதிக்கோங்க அப்படியே. இந்த லைன் இஸ் IDXD. கிளியரா? அவ்வளவுதானே. ஸோ IQRA பிளஸ் IDXD பிளஸ் V cos del, that is known as E. இல்ல இதுதானப்பா E, இப்பதானே நம்ம பார்த்தோம். this is what E. இது என்னோட E, இது என்னோட Q ஆக்சிஸ்னா. அப்ப பாத்தீங்கன்னா என்னோட வோல்டேஜ் எப்படி எழுதலாம் நீங்க, V cos del plus IQRA plus IDXD அப்படின்னு எழுதலாம். புரியுதா? இதுதான்ப்பா. ஸோ இப்படிதான் நான் இந்த வோல்டேஜை எழுத போறேன். ஸோ இங்க நான் எழுதிக்கிட்டா அப்போ வோல்டேஜ் நான் நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதலாமா? ஜஸ்ட் இதெல்லாம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுனேன். ஓகேயா? ஸோ இதை வேணும்னா நீங்க வச்சுக்கலாம். ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ஃபியூச்சர்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ E is equivalent to என்னப்பா, V cos del இருக்கான், அதுக்கு அடுத்ததா IQRA இருக்கான், அதுக்கு அடுத்ததா என்னோட IDXD இருக்கான். ஓகேங்களா? V cos del plus IQRA plus IDXD, that is what E. V cos del அடுத்ததா யாரை ஆட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இவனை ஆட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் இவன் IQRA. ஏன்னா இந்த வெக்டாரை தான் நான் E வெக்டார்னு சொல்றேன், பிகாஸ் இந்த வெர்டிகல் லைனை தான் நான் E ன்னு எடுத்துக்கிறேன். IQRA அடுத்ததா நெக்ஸ்ட் IDXD தானே, பாருங்க IDXD. சார் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டது, சோ நம்ம எடுத்துக்கிட்டது this is XQ கிடையாது, இது XD. ஓகேங்களா? சோ இங்க நம்ம எடுத்துக்கிட்டது என்ன டைப் ஆஃப் லோடு, இட் இஸ் a lagging power factor load. சோ இது lagging power factor loadன்றதுனால இவன் பிளஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிளஸ் ஃபார் லேகிங் பவர் ஃபேக்டிவ் லோடு. இருங்க, இதோட கலர் மட்டும் நான் மாத்துறேன். ஸோ அந்த இடத்துல இது மாறாது. ஓகேங்களா? இதுல மட்டும் தான் நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் சைன் மாறும். ஸோ அதுல நமக்கு மாறாது. பிளஸ் ஃபார் லேகிங் பவர் ஃபேக்டிவ் லோடு, ஸோ மைனஸ் ஃபார் லீடிங் பவர் ஃபேக்டிவ் லோடு. ஓகேங்களா? ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸ் டிராப். ரெசிஸ்டன்ஸ் டிராப்ல நம்ம ஆல்ரெடி எப்பவுமே பார்ப்போம், ரெசிஸ்டன்ஸ்ன்றது எப்பவுமே டிராப் தான்.
Now reactance may cause drop or may cause rise. So lagging na drop, leading na rise. ஓகேங்களா? So இது என்னோட synchronous generator ஓடது. This is for salient pole generator. Synchronous machine na ரெண்டுமே salient pole generator இருக்கு. ஓகேங்களா? இது நம்மளோட salient pole generator இருக்கு. அடுத்ததா சார் நான் இங்க என்ன பண்ண போறேன்னா இதையே யூஸ் பண்ணி இன்னொரு எக்ஸ்பிரஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். This is நமக்கு தெரியும் I. ஓகேங்களா? இது I. ஸோ இது E னா ஸோ ஈக்கும் ஐக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இஸ் இன்டர்னல் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் psi. ஓகேங்களா? இன்டர்னல் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் psi இது. சரி, இதை யூஸ் பண்ணி நம்ம tan psi டெரைவ் பண்ணலாம். இந்த ட்ரையாங்கிளை நம்ம யூஸ் பண்ணி tan psi நமக்கு என்ன தெரியும்? tan theta is what? sin theta by cos theta. ஸோ இப்போ sin theta னா ஆப்போசிட் பை ஹைபோடென்ஸ், cos theta னா adjacent பை ஹைபோடென்ஸ். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷனை எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ tan psi இஸ் ஈக்குவலன் டு இந்த ஈயோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் என்னோட salient pole மிஷினில் என்னோட இஎம்எஃப் நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்ததா tan psi என்னோட பவர் ஃபேக்டருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ திஸ் இஸ் v cos phi v sin phi. இருங்க ஒரு நிமிஷம், ஜஸ்ட் இதை நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து நமக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் வராது, பட் ஃபார்முலா கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ v sin phi இது எப்படி எழுதுனேன்னா ஜஸ்ட் இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி தான். ஓகேங்களா? v sin phi பிளஸ் ஆர் மைனஸ் அடுத்ததா ia x cube. ஓகேங்களா? ஸோ I cube x cube divided by v cos phi plus இது plus மட்டும் தான். ஸோ IA RA அவ்வளோதான். ஓகேங்களா? திஸ் இஸ் ஃபார் ஜெனரேட்டர்ஸ்க்கு. ஓகேங்களா? இது வந்து ஜெனரேட்டர்ஸ்க்கு இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அகெயின் அங்கேயும் பிளஸ் இஸ் ஃபார் லேகிங், மைனஸ் இஸ் ஃபார் லீடிங். ஓகேங்களா? ஸோ இது என்னோட ஃபேஸார் டயக்ராம் ஃபார் salient pole ஜெனரேட்டர். ஒரு ஜெனரேட்டருக்கான ஃபேஸார் டயக்ராம் இதுதான்ப்பா. ஸோ இந்த ஜெனரேட்டரோட ஃபேஸார் டயக்ராம் எப்படி எழுதுறோன்னு புரியுது இல்லை? சிம்பிள் தான். இங்கே எனக்கு ரெண்டு கரண்ட் இருக்கனால ரெண்டு ஐடி ஆர்ஏவும் ஐக்யூ ஆர்ஏன்னு ரெண்டு டிராப் வரும். அடுத்ததா அதே மாதிரி தான் என்னோட ஐடி எக்ஸ்டி ஐக்யூ எக்ஸ்கியூ அப்படின்ற ரெண்டு டிராப் வரும். ஜஸ்ட் அந்த டிராப்ஸை ரெசிஸ்டன்ஸ் டிராப்புக்கும் ரியாக்டன்ஸ் டிராப்புக்கும் 90 டிகிரி நீங்க கொடுப்பீங்க, அவ்வளவுதான். அந்த 90 டிகிரியை கொடுத்தீங்கன்னா இந்த ஃபேஸர் டயக்ராம் நமக்கு வந்துடும். ஸோ இந்த ஃபேஸர் டயக்ராம்ல இருந்து ஈஸியா என்னால் எழுத முடியும். அடுத்ததா இந்த இடத்துல நீங்க ஐடி எக்ஸ்டின்னு எழுதுறீங்களே, ஆனா அந்த ஐடி எக்ஸ்டி எனக்கு தெரியலையே, அந்த ஐடி எக்ஸ்டி எப்படி எழுதலாம்? அப்போ ஐடி எக்ஸ்டி எப்படி எழுதலாம்னா சிம்பிள் தான். இங்க பாருங்க, இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி தான் நான் திரும்ப இதையும் சொல்ல போறேன். ஸோ இந்த இடத்துல இவனை நீங்க வின்னு எடுத்துக்காம இவனை நீங்க ஐன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலி இவன் ஐக்கும் ஈக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் பாருங்க, ஐக்கும் ஈக்கும் இடைப்பட்ட ஆங்கிள். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம எல்லா இடத்துலையும் ஐக்யூ ஐடி அப்படின்னு எழுதுறோம்ல, அந்த ஐக்யூவும் ஐடின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ அதுதானே நான் டெரைவ் பண்ணணும். அந்த ஐக்யூவும் ஐடி எனக்கு தெரியாதுல்ல, அதுதான் நான் எழுதணும்ல. ஸோ அது தெரிஞ்சால் தானே சம்ஸ் கேட்டாங்கன்னா சால்வ் பண்ண முடியும். அப்போ பாருங்க, ஸோ இந்த இடத்துல இந்த தீட்டாவை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது என்னோட கரண்ட் வெக்டார், இது என்னோட இ வெக்டார். அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னன்னா இங்க பார்த்தீங்கன்னா psi, திஸ் இஸ் வாட் இன்டர்னல் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் psi. ஓகேங்களா? இது என்னோட psi. ஓகே, this is psi. அடுத்ததா நமக்கு என்ன தெரியும்? this is d axis னா, so இது என்னோட q axis. so இப்போ ஆங்கிள் கண்டு இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆங்கிள் நீங்க இப்படி ஆரோ போடுறோம் அப்படின்றதெல்லாம் மீன் கிடையாதுப்பா. நீங்க எப்படின்னா ஆரோ போட்டுக்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷனை தான் மீன் பண்றேன். ஆரோ நான் இப்படி போட்டேன் அப்படி போட்டேன்றதுனாலலாம் இல்லை, நீங்க எப்படி போட்டாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் psi. அப்ப இவன் என்னவாப்பா இருப்பான்? இங்க மேல போட்டிருக்கோம்ல, எஸ், இவன் வந்து v cos psi.
இவன் என்னப்பா, திஸ் இஸ் v sin psi. இதோட ப்ரொஜெக்ஷன்ஸை எழுதுறேன் நான். ஓகேங்களா, v cos psi, இது v sin psi. ஸோ இது என்ன, என்னோட கரண்ட் தான். திஸ் இஸ் டைரக்ட் ஆக்சிஸ் கரண்ட். இதுவும் என்னோட கரண்ட் தான். திஸ் இஸ் வாட், குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் கரண்ட், IQ. அப்போ என்னோட ஐடின்னா என்ன, திஸ் இஸ் v sin psi. IQன்னா என்ன, அடுத்ததா இந்த இடத்துல வெறுமனே v sin எழுதக்கூடாது இல்லை, அந்த இடத்துல ஆக்சுவலி v இருந்துச்சு, அதனால v ன்னு எழுதுனேன். இந்த முறை நீங்க v போடவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னன்னா, என்னோட ஹைபோடென்ஸ்ல என்ன இருக்கோ அதோட சைன் ஆஃப் ஆங்கிளை நீங்க மல்டிப்ளை பண்ணும். இதே மாதிரி தான் காசு எழுதுறப்போ ஹைபோடென்ஸ்ல என்ன இருக்கோ ஸோ அதோட இந்த காஸ் ஆஃப் ஆங்கிளை நீங்க மல்டிப்ளை பண்ணணும். ஹைபோடென்ஸ்ல இங்க என்ன இருக்குன்னா கரண்ட் I தான் இருக்கு. ஓகேங்களா, அப்போ நீங்க IA அப்படின்னு தான் மல்டிப்ளை பண்ணணும். திஸ் இஸ் ஆர்மேச்சர் கரண்ட். அப்போ இதுவுமே என்னோட IA cos phi. ஓகேங்களா, IA cos psi, IA sin psi, அதுதான் என்னோட எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா, அப்போ ஃபைனலாக அதையும் நான் எழுதுறேன். ஸோ ID வேணும்னா ID இஸ் ஈக்குவலன்ட் டு IA. ஓகேங்களா, IA sin psi. பாருங்க, IA sin psi இதை தான் நான் எழுதுறேன். சிம்பிள் தான் சார். நீங்க ஹைபோடென்ஸ்ல IA இருக்கிறனால தான் IA மல்டிப்ளை ஆகுது. இதுக்கு முன்னாடிலாம் V இருந்ததுனால தான் V cos del அப்படின்றது மல்டிப்ளை ஆகுது. ஸோ இப்போ ID ஈக்குவலன்ட் டு IA sin psi. அதே மாதிரி IQ இஸ் ஈக்குவலன்ட் டு IA cos psi. அவ்வளோதான் சார். இப்போ இந்த எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் நான் எழுதியிருக்கேன்னா அவ்வளோதான். இந்த எக்ஸ்பிரஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வேணும்னா கூட அப்ரோச் பண்ணலாம். ஸோ கேட்குறாங்கன்னா V cos del வேணும், IQ RA வேணும். IQ வேணும்னா ஹியர் இஸ் த IQ. IQன்னா IA இன்ட்டு cos psi. அடுத்ததா நெக்ஸ்ட் ID XD வேணும். ID XD வேணும்னா திஸ் இஸ் ID. ஓகேங்களா, IDனா தட் இஸ் IA sin psi. ஓகேங்களா, XD ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண போறீங்க. ரியாக்டன்ஸ் நமக்கு இருக்கும். டைரக்ட் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ் அண்ட் குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததா இந்த ஃபார்முலாஸ், இந்த 3 ஃபார்முலாஸ், பர்டிகுலராக இந்த 2 ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, கேட்டாங்கன்னா இந்த 2 ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்பாங்க. இந்த tan psi ஜஸ்ட் ஃபார்முலாஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான்ப்பா. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஜெனரேட்டர். இது நம்ம பார்த்தது என்னோட ஃபேஸார் டயக்ராம் ஃபார் சாலியன் போல் ஆல்டர்னேட்டர். திஸ் இஸ் ஃபார் ஜெனரேட்டர். அப்போ இதுவே மோட்டார் இருக்குன்னா சார், இதுவே ஃபார் மோட்டார் அப்படியே உல்டா தான் சார், நோ சேஞ்ச். ஃபார் சாலியன் போல் மோட்டார் ஓகேங்களா. ஸோ மோட்டாராக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு சேஞ்ச் தான். ஸோ இங்கே E வந்தாங்கல்ல, ஸோ ஈக்கு அப்புறமா இங்கே V இருக்கும்ல, ஸோ V வராது, ஃபர்ஸ்ட் IA வரும், அப்புறமா தான் என்னோட V வரும். திஸ் இஸ் IA, அதுக்கப்புறமா தான் சார் V. ஓகேங்களா, அப்போ நமக்கு என்ன தெரியும், டெல் Vக்கும் Eக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இஸ் டெல், லோட் ஆங்கிள். ஸோ அடுத்ததா Vக்கும் IAக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இஸ் phi, பவர் ஃபேக்டர் ஆங்கிள். ஸோ Eக்கும் Iக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தட் இஸ் psi, இன்டர்னல் பவர் ஃபேக்டர் ஆங்கிள். அப்போ நான் என்ன சொல்லலாம்னா, ஃபார் திஸ் சாலியன் போல் மோட்டாருக்கு டெல் இஸ் ஈக்குவலன்ட் டு phi plus psi அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, phi plus psi. திஸ் இஸ் ஃபார் லாகிங். லாகிங் பவர் ஃபேக்டர் ஆங்கிளுக்கு பிளஸ், லீடிங் பவர் ஃபேக்டர் ஆங்கிளுக்கு மைனஸ். ஓகேங்களா, லாகிங் பவர் ஃபேக்டர் ஆங்கிளுக்கு ப்ளஸ்ஸு, ஸோ லீடிங் பவர் ஃபேக்டர் ஆங்கிளுக்கு மைனஸ். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ், அவ்வளோதான் சேஞ்ச். அதில் தான் நம்ம ப்ளஸ் மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னா லாகிங் போட்டோம்ல, ஸோ மைனஸ்னா லீடிங் போட்டோம்ல, இதில் என்னவாகும்னா அப்படியே உல்ட்டாவாகும். சேம் அங்கே என்ன நம்ம போட்டோமோ அதுக்கு அப்படியே நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இங்கே பாருங்க, டெல் பிளஸ் psi ஆங்கிள் அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். இங்கே ப்ளஸ் ஃபார் லாகிங், மைனஸ் ஃபார் லீடிங் போட்டோமா. ஆனால் இங்கே சேம் அதே தான், ப்ளஸ் ஃபார் லீடிங்கு, மைனஸ் ஃபார் லாகிங். ஓகேங்களா, அவ்வளவுதான். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா V கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். E கண்டுபிடிச்சாலும் சேம் தான் வரும் நமக்கு, பட் பிளஸ் ஆர் மைனஸ் மாறும். ஸோ E கண்டுபிடிச்சா V cos del minus IQRA. ஓகேங்களா, மைனஸ் IQRA. அடுத்ததான் மைனஸ் பிளஸ்
IDXD. ஓகேங்களா? ஸோ அகெயின் அதே தான், மைனஸ் ஃபார் லேகிங் ப்ளஸ் ஃபார் லீடிங். ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட் ஐடி சேம் அதே தான் சார். நீங்கள் ஐடி அங்கே எழுதிருப்பீங்கல்ல, ஐடி இஸ் ஈக்குவலன் டு IA sin psi, IQ இஸ் ஈக்குவலன் டு IA cos psi. ஓகேங்களா? அங்கே பார்த்த அதே எக்ஸ்பிரஷன்ஸ் ரிமைன்ஸ் சேம். நீங்கள் ஒரு மிஷினுக்கு, அதாவது ஒரு ஜெனரேட்டருக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும்பா, மோட்டருக்கு உங்களால் ஈஸியாக அதோட உல்டாவாக எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் நீங்கள் டெரைவ் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ எப்பவும் ஜெனரேட்டர்ஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கிளியரா? ஜெனரேட்டருக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி மோட்டரோட உல்டாவை போட்டுக்கோங்க. ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுவீங்க, அவ்வளவுதான். வேற எந்த சேஞ்சும் இருக்காது. அடுத்ததான் நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுவோம்னா, லேகிங்னா ப்ளஸ், லீடிங்னா மைனஸ்ன்னு போட்டால் அந்த இடத்துல லேகிங்க்கு மைனஸும் லீடிங்கில் ப்ளஸும் போட்டுக்கோங்க. ஏன்னா ரெண்டு ஃபேஸர் டயக்ராமும் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக தான் நிறைய சான்ஸ் இருக்கும். அதனால ப்ராப்பராக ஒன்றுத்துக்கு கற்றுக்குங்க. ஸோ அந்த ஒன்றை யூஸ் பண்ணி அடுத்ததுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு படிக்கிற டைமும் சேவ், அடுத்ததான் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்சஸும் குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் இன்னொன்று tan psi. tan psi இஸ் ஈக்குவலன் டு V sin phi minus plus IA XQ divided by, so V cos phi plus, இல்லை அங்கே ப்ளஸ் வந்துச்சு இல்லை, இங்கே மைனஸ் வரும். ஸோ மைனஸ் IARA, அவ்வளவுதான் சார். ஓகேங்களா? ஜஸ்ட் அதோட எக்ஸ்பிரஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கப்பா. அதுவும் இதுவும் பாருங்கள், ரொம்ப பெரிய சேஞ்ச் வந்திருக்காது. பாருங்க, V cos del IA IQRA IDXD சொன்னா, V cos del plus IQRA IDXD சொன்னா, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸில் ஜெனரேட்டரில் ட்ராப்பை ஆட் பண்ணுவோம். மோட்டராக இருந்தப்போ ட்ராப்பை மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே பாருங்க. ஸோ அப்போ மைனஸ் பண்ணியிருக்கேன். V cos del மைனஸ் IQRA, அங்கேயும் அதே தானே போட்டிருந்தேன். அங்கே ப்ளஸ் போட்டிருந்தேன், இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க, ஸோ மைனஸ் ப்ளஸ் IDXDன்னு போட்டிருக்கேன். இங்கே அதே மாதிரி தாங்க, ப்ளஸ் மைனஸ் IDXDன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் பேராமீட்டர் இது. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் மீதி திங்ஸ் எல்லாமே ரிமைன்ஸ் சேம். இப்போ புரியுது இல்லப்பா? என்னோட ஃபேஸர் டயக்ராம் ஆஃப் சாலியன் போல் மிஷின்ஸோட ஃபேஸர் டயக்ராம் இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்லிப் டெஸ்ட் பார்த்துட்டு போயிடலாம். ஸ்லிப் டெஸ்ட் பார்த்தோம்னா பவர் ஈக்குவேஷன்ஸை என்னால் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ நான் நிறைய முறை சொன்னேன், ரெண்டு இடத்துல ரெண்டு ரியாக்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த ரெண்டு ரியாக்டன்ஸ் இங்கே பாருங்க, ரெண்டு ரியாக்டன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்ல, இந்த ரெண்டு ரியாக்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த XD XQவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ற டெஸ்ட் ஸ்லிப் டெஸ்ட். பை using slip test it can be found. ஸ்லிப் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் சார் இந்த டைரக்ட் ஆக்சிஸ்ல இருக்கிற ரியாக்டன்ஸையும் குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்ல இருக்க போற அந்த ரியாக்டன்ஸையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸ்லிப் டெஸ்ட்ன்ற ஒரு டெஸ்ட், அந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணி டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸையும் குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸையும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்லிப் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லிப் டெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்காக நம்ம என்ன பண்றோம்னா, we took synchronous generator, salient pole synchronous generator எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்காக நம்ம சாலியன் போல் ஜெனரேட்டரை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ரெடியூஸ்டு வோல்டேஜை என்னோட ஃபீல்டு வைண்டிங்க்கு கொடுப்போம். ஆக்சுவலா இது என்னோட ஸ்டேட்டார். ஓகேங்களா? ஸ்டேட்டார், இது என்னோட ஃபீல்டு. ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே ஓப்பனாக கொடுத்துருப்போம். ஸோ ஓப்பன் ஃபீல்ட் வைண்டிங். ஓகேங்களா? ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓப்பனாக இருக்கும். ஸோ ஸ்டேட்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஸ்டேட்டாருக்கு ஒரு வேரியேட்டர் மூலமாக சப்ளை கொடுப்போம். ஸோ ஓகேங்களா? ஸ்டேட்டார் இஸ் எக்ஸைட்டட் வித் வேரியேட்டர். இப்போ நான் வேணா இந்த டயக்ராம் இப்படி வரைகிறேன்.
ஓகேங்களா. this is what 3 phase supply. இது ஒரு வேரியேட்டர், அதாவது ரியோஸ்டாட் மாதிரி, வேரியாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ளையை வேரி பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் தான் என்னோட ஸ்டேட்டார் கனெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இதில் தான் இந்த ஸ்டேட்டார் ஆஃப் அ 3 phase is connected. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல தான் என்னோட ஸ்டேட்டார் கனெக்டாக இருக்கும். இதில் தான் நம்மளோட ஸ்டேட்டாருக்கு என்ன கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டர்ஸை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இருங்க, இதை வேணும்னா வேறு கலரில் ட்ரா பண்ணிக்குவோம், அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இது என்னோட ஸ்டேட்டார். இப்போ இந்த ஸ்டேட்டாரில் இந்த வேரியாக்கோட கனெக்டாக இருக்கும். இது என்னோட அடுத்த வேரியாக்கு. அடுத்ததான் இது நம்மளோடது. ஓகேங்களா. இது என்னோட ஸ்டேட்டார். ஸோ அடுத்ததாக இங்கே ஃபீல்டு தனியாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேட்டாரை தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு சப்ளையை கொடுப்போம். இந்த ஸ்டேட்டாருக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுப்போம்னா ரெடியூஸ்டு வோல்டேஜ் தான் கொடுப்போம். வி ஆல்வேஸ் ப்ரொவைட் ரெடியூஸ்டு வோல்டேஜ் டு ஸ்டேட்டார். ஏன்னா அப்போ தான் என்னோட மெஷின் ரேட்டட் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகாது. நீங்கள் ரேட்டட் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா என் ஜெனரேட்டர் ஆர் மோட்டார். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ரேட்டட் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அது ரேட்டட் ஸ்பீடில் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்னால் அந்த ரியாக்டன்ஸோட வேரியேஷனை அம்மீட்டரால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால ரெடியூஸ்டு வோல்டேஜ் தான் கொடுக்கணும். ரெடியூஸ்டு வோல்டேஜ் டு த ஸ்டேட்டார் பர்டிகுலராக எவ்வளோ கொடுக்கணும்னா 20லிருந்து 25% ஆஃப் ரேட்டட் வோல்டேஜ், ரேட்டட் ஆர்மேச்சர் வோல்டேஜ். ஓகேங்களா. ஸோ அதாவது 20லிருந்து 25% ஆஃப் ரேட்டட் வோல்டேஜுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் கொடுப்பீங்க. இதுதான் ஸ்டேட்டார். கிளியராக இப்படி கொடுப்பீங்க. ஓகே, இதுக்கு நம்ம கொடுப்பீங்க ஸ்டேட்டாருக்கு. ஸோ இப்போ இந்த ரோட்டார் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ரோட்டாரு ஃபீல்டு வைண்டிங் மட்டும் இருக்கும். ஆனால் இந்த ஃபீல்டு வைண்டிங்கில் எந்த ஒரு சப்ளையும் கொடுத்துருக்க மாட்டோம். இதுதான் என்னோட ஃபீல்டு. இந்த ஃபீல்டுக்கு அக்ராஸாக ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலையும் என்னோட ஸ்டேட்டார்லையும் ஒரு அம்மீட்டர் இருக்கும், இங்கே எனக்கு ஒரு வோல்ட் மீட்டர் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதை நான் 3 வேல்யூஸை மெஷர் பண்ணுவேன். ஸோ ஸ்டேட்டாரோட அம்மீட்டர், அதாவது கரண்ட்டு, அடுத்ததாக ஸ்டேட்டாருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ், அடுத்ததாக ஃபீல்டுக்குள்ளே இருக்க போகிற அந்த ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ். கிளியரா. இப்போ இதை நம்ம மெஷர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகேங்களா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, இந்த டயக்ராம்ஸை நான் உங்களுக்கு வரைகிறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ இது என்னோட ஸ்டேட்டார்ப்பா. ஓகேங்களா. இந்த ஸ்டேட்டாரு இது என்னோட டைரக்ட் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இது டி ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டி ஆக்சிஸில் என்னோட இந்த ரோட்டார் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ரோட்டார் வந்து லை ஆகிறப்போ கிளியரா, இந்த டைரக்ட் ஆக்சிஸ்ல என்னோட ரோட்டார் லை ஆகிறப்போ இதோட ஏர் கேப் எப்பவுமே நமக்கு என்ன தெரியும், டைரக்ட் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் வெரி லோ ஏர் கேப். கிளியரா. இது என்னோட கண்டக்டர், இந்த ஃபீல்டு. ஓகேங்களா. திஸ் இஸ் ஃபீல்டு, நார்த் போல் சவுத் போல். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெரி லோ ஏர் கேப். ஓகேங்களா. ஸோ எப்போன்னா விச் இஸ் லையிங் ஆன் த டைரக்ட் ஆக்சிஸ். டைரக்ட் ஆக்சிஸ்ல இருக்கிறப்போ ரொம்ப கம்மியான ஏர் கேப் இருக்கும். அடுத்ததா இதே கண்டக்டருக்கு குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்ல இருக்கிறப்போ ரொம்ப அதிகமான ஏர் கேப் இருக்கும். கரெக்டா. when the armature poles align on the direct axis na lower air gap. ஸோ அது என்னோட நெக்ஸ்ட் ஒரு டயக்ராம் நான் போடுறேன்.
ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ பாருங்க, இது என்னோட கண்டக்டர், இது என்னோட குவாட்ரேச்சர் ஆக்சிஸ். நார்த் போல், சவுத் போல். இப்போ அகைன் இது என்னோட கண்டக்டர், இதே கண்டக்டர். ஸோ இப்போ பாருங்க, திஸ் இஸ் ஆன் த குவாட்ரேச்சர் ஆக்சிஸ். ஸோ இப்போ திஸ் இஸ் ஆன் த கியூ ஆக்சிஸ். என்னோட ஃபீல்டு கியூ ஆக்சிஸ் அலைன் ஆகிறப்போ, கியூ ஆக்சிஸ்ல இருக்கிறப்போ கிளியரா, என்னோட கண்டக்டர் கியூ ஆக்சிஸ்ல இருக்கிறப்போ லார்ஜர் ஏர் கேப், மோர் ஏர் கேப். புரியுதா? இப்போ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ டைரக்ட் ஆக்சிஸ்ல அலைன் ஆகிறப்போ என்னோட ஏர் கேப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதே மாதிரி குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்ல அலைன் ஆகிறப்போ என்னோட ஏர் கேப் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க. ஸோ இது ஏர் கேப் கம்மியா இருக்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அடுத்ததா இப்போ தேர்ஃபோர் இந்த ஃப்ளக்ஸ் போக போகுது இல்லை, இந்த ஃப்ளக்ஸ் இங்க இடத்துல நீங்க சப்ளையை கொடுப்பீங்க. ஸ்டேட்டாருக்கு தானே சப்ளை கொடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க. ஸோ திஸ் இஸ் 3 phase சப்ளை கிவன் வித் த வேரியாக். ஒரு வேரியாக் மூலமா ஸ்டேட்டாருக்கு சப்ளை கொடுக்குறீங்க. ஸ்டேட்டார்னா இதுதான்ப்பா ஸ்டேட்டார், இதுதான் ஸ்டேட்டார் கண்டக்டர்ஸ். கிளியரா? இதுதான் ஸ்டேட்டார். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்டார்ல கண்டக்டருக்கு கரண்ட்டை கொடுத்தீங்க. அப்போ ஸ்டேட்டார்ல என்ன கிரியேட் ஆயிருக்கும்? இந்த மாதிரி காயில்ஸ் இருக்கும். ஸ்டேட்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 3 phase காயில்ஸ் இருக்கும். இந்த 3 phase காயில்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்? டெஃபினட்டா நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் ஸ்டேட்டார்ல ஒரு கரண்ட்டை கொடுத்த உடனே இட் ப்ரொடியூஸ் மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஸ்டேட்டார்ல ஒரு மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்ன ப்ரொவைட் பண்ண போகுது? டெஃபினட்டா த மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் வில் ப்ரொவைட் த ஃப்ளக்ஸ். அடுத்து இந்த ஃப்ளக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது? அந்த பாத்தோட ரிலக்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்குது. சார் அப்போ என்னோட எந்த பாத்தில் ரிலக்டன்ஸ் கம்மியாக இருக்குதோ அந்த பாத்தில் என்னோட ஃப்ளக்ஸும் கம்மியாக இருக்கும். எந்த பாத்தில் ரிலக்டன்ஸ் அதிகமாக இருக்குதோ அந்த பாத்தில் ரிலக்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ளக்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ எம்எம்எஃப் எப்படி எழுதலாம்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டூ கரண்ட்னு எழுதலாமா? இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னவாப்பா இருக்கு? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இங்கே பாருங்க, இதுலேயே கூட நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் கரண்ட்டும் இருந்ததுனால கிளியர் தானே? இந்த வைண்டிங்கில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் கரண்ட்டும் இருந்ததுனால n இன்டூ ஐஏ இருந்ததுனால இட் ப்ரொடியூஸ் மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ். இந்த மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ளக்ஸ் அண்ட் ரிலக்டன்ஸை பொறுத்து ஸோ சரி ஓகேங்க, இந்த மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அடுத்ததான் நெக்ஸ்ட்டு இதிலிருந்து என்னோட ஃப்ளக்ஸு நமக்கு வரும். ஃப்ளக்ஸு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் டிவைடட் பை ரிலக்டன்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும், விச் இஸ் நத்திங் பட் NI டிவைடட் பை ரிலக்டன்ஸ், தட் இஸ் நோன் அஸ் ஃப்ளக்ஸ். ஓகே, அவ்வளோதான். இதை நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஃப்ளக்ஸ்ன்றது NI டிவைடட் பை ரிலக்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் மாறாது. ஜஸ்ட் ஸ்கிப் இட். ஸோ அதை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த டெஸ்ட்டை பண்ணிட்டு இருக்கப்போ ஃப்ளக்ஸை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த டெஸ்ட்டை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கப்போ ஃப்ளக்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அப்போது என்னோட எந்த பாத்தில் ரிலக்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த பாத்தில் கரண்ட்டும் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும். ஸோ எந்த பாத்தில் ரிலக்டன்ஸ் அதிகமாக இருக்குதோ அந்த பாத்தில் கரண்ட்டும் அதிகமாக எடுத்துக்கும். ஏன்னா இவன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்ப்பா. எனக்கு ஃப்ளக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னா ரிலக்டன்ஸ் கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரிலக்டன்ஸ் கம்மியானா கரண்ட் என்னவாகும்? கம்மியாகும். ஸோ ரிலக்டன்ஸ் அதிகமாச்சுன்னா கரண்ட் அதிகமாகிடும். புரியுது தானே? இப்போ இந்த டெஸ்ட்டையே நான் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த இடத்துல இந்த டெஸ்ட்டை நான் எப்படி சார் சிம்பிளாக கண்டக்ட் பண்ணுறேன்னா, வீணோ ஃப்ளக்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும் சார். ஃப்ளக்ஸ் எப்பவுமே NI நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் NIA டிவைட் பை ரிலக்டன்ஸ். ரிலக்டன்ஸை நான் ஏர் கேப் அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லை. ரிலக்டன்ஸும் ஏர் கேப்பும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, அப்போ பாருங்க. ஸோ ஏர் கேப் அதிகமாச்சுன்னா கரண்ட் எனக்கு அதிகமாக எடுத்துக்கும். ஸோ ஏர் கேப் கம்மியாச்சுன்னா கரண்ட் எனக்கு கம்மியாக எடுத்துக்கும். அவ்வளவுதான். இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஸ்டேட்டாருக்கு தானே கரண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. புரியுது இல்லை? இந்த கிவன் டயக்ராமில் பாருங்க, ஸ்டேட்டாருக்கு என்னோட கரண்ட்டை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டேட்டாரில் இருக்கிற என்னோட ஃப்ளக்ஸ் ஒரு க்ளோஸ்டு பாத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கும். ஸோ அந்த ஃப்ளக்ஸ் ஒரு க்ளோஸ்டு பாத்து இல்லைனா ஈஸியான பாத் வழியாக தான் போகணும்னு நினைக்கும். சார் அது எப்போ ஈஸியான பாத் வழியாக போகும்னா, நீங்கள் உங்களோட ரோட்டார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோட்டார் ரொட்டேட் பண்ணிட்டு இருப்போம் நம்ம.
இங்க பாருங்க, இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்றப்போ ரோட்டார் இஸ் ரொட்டேட்டிங். ரோட்டார் இஸ் ரொட்டேட்டிங். ஓகேங்களா? ஸோ ரோட்டாரை ரொட்டேட் பண்ணணும், பட் ஆனால் சிங்க்ரனஸ் ஸ்பீடில் நம்ம ரொட்டேட் பண்ணக்கூடாது. ஸோ சிங்க்ரனஸ் ஸ்பீடை விட ஸோ கொஞ்சம் ரெடியூஸ்டு ஸ்பீடில் தான் என்னோட ரொட்டேட் பண்ணணும். ரோட்டார் ரொட்டேட்ஸ் அட், இல்லைனா என்ஆர் இஸ் லெஸ்ஸர் தேன் என்எஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ ரோட்டாரோட ஸ்பீடு சிங்க்ரனஸ் ஸ்பீடை விட கம்மியாக தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். அப்போ நீங்கள் இந்த டெஸ்ட் பண்ணுறப்போ ஸ்டேட்டாருக்கு கரண்ட்டை கொடுத்துருக்கீங்க, ஸ்டேட்டாரில் ஒரு ஃப்ளக்ஸ் வருது, அட் த சேம் டைம் நீங்கள் ரோட்டாரை ரொட்டேட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ ரோட்டாரை ரொட்டேட் பண்ணுறீங்க. ஸோ இது என்னோட டைரக்ட் ஆக்சிஸ்க்கு வர்றப்போ இந்த ஃப்ளக்ஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, சார் இது ஈஸியான பார்த்தா இருக்கே அப்படின்னு சொல்லி இப்படி க்ளோஸ்டு பார்த்து சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த ரோட்டார் ரொட்டேட் ஆகுது, இந்த மாதிரி நீங்கள் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு டைரக்ஷன்ல நீங்க ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த டைரக்ஷன்ல நீங்க ரோட்டாரை ரொட்டேட் பண்றப்போ இந்த ரோட்டார் டைரக்ட் ஆக்சிஸ்க்கு வர்றப்போ, என்னோட டைரக்ட் ஆக்சிஸ்க்கு வர்றப்போ என்னோட இந்த மொத்த ஃப்ளக்ஸும் இந்த ரோட்டார் வழியா போகுது. ஸோ அதுவே இது டைரக்ட் ஆக்சிஸ்ல இருந்து ரிலீவ் ஆகுறப்போ, ஸோ இப்போ இந்த பாத் எனக்கு டைரக்ட் ஆக்சிஸ்ல ரொம்ப அதிகமான ஏர் கேப் வந்துருச்சு. ஸோ இப்போ அது என்ன பண்ணுதுன்னா, இட் கண்டினியூஸ் இன்டு த குவாட்ரேச்சர் ஆக்சிஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் வழியா அந்த ஃப்ளக்ஸ் ஃப்ளோ ஆகுது. ஸோ கிளியரா? அப்போ அந்த ஃப்ளக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான்ப்பா. இந்த டெஸ்ட் எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம்னா, ஸ்டேட்டாருக்கு சப்ளையை கொடுத்துருப்போம், அதனால ஸ்டேட்டாரில் ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். கிளியரா? இந்த ஃப்ளக்ஸை தான் நம்ம கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளக்ஸை கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஸோ நான் இந்த இடத்துல அம்மீட்டர் வோல்ட் மீட்டரோட ரீடிங்கை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன்னா, என்னோட அம்மீட்டரோட ரீடிங் பர்ஃபெக்டாக இந்த பொசிஷன் டைரக்ட் ஆக்சிஸ் பொசிஷன் வந்த உடனே கரண்ட் கம்மியாக எடுத்துக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ ஏன்னா flux is directly proportional to the current by air gap. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல என்னோட ஏர் கேப் கம்மியானதுனால கரண்ட் கம்மியாயிருச்சு. ஸோ அதனால டைரக்ட் ஆக்சிஸ் வர்றப்போ, டி ஆக்சிஸ்க்கு வர்றப்போ என்ன நடந்திருக்கும்னா, என்னோட கரண்ட் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும், ஸ்டேட்டார்ல இருந்து கரண்ட் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும். ஸோ அதுவே அதோட குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்க்கு வர்றப்போ சார் வேற வழியே இல்லை, நான் அந்த வழியா சுத்திட்டு தான் போகணும். ஸோ அப்போ அதுக்கு இன்னும் அதிகமான கரண்ட் எடுத்துக்கும், ஏன்னா ஏர் கேப் அதிகமாயிருச்சு, இன்னும் அதிகமான கரண்ட் எடுத்துக்குது. சிம்பிள் தான். இந்த டெஸ்ட் பண்றப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ரோட்டாரை ரொட்டேட்டட் ஸ்பீட் வந்து ரேட்டட் ஸ்பீடை விட ரெடியூஸ்டு ஸ்பீட்ல ரொட்டேட் பண்ணுவோம். ரோட்டாரை சிங்க்ரனஸ் ஸ்பீடை விட லெஸ்ஸர் தேன் சிங்க்ரனஸ் ஸ்பீடுக்கு ரொட்டேட் பண்ணிட்டு இருப்போம். அட் த சேம் டைம் ஸ்டேட்டாருக்கு நம்ம சப்ளையை கொடுத்துருப்போம். ஸ்டேட்டார் சப்ளையை கொடுத்ததுனால ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ அந்த ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸ் க்ளோஸ்டு பார்த்தா தேடிட்டு இருக்கோம். ஸோ அப்படி தேடிட்டு இருக்கப்போ ஸோ என்னோட ரோட்டார் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ரோட்டார் டைரக்ட் ஆக்சிஸ் அலைன் ஆகிறப்போ, இது கேஸ் 1. ஓகேங்களா? ஸோ ரோட்டார் வந்து டைரக்ட் ஆக்சிஸ்ல அலைன் ஆகிறப்போ ஸோ என்னோட ஏர் கேப் ரொம்ப கம்மியா இருந்ததுனால கரண்ட்டும் ரொம்ப கம்மியா எடுத்துக்கிச்சு. ஸோ அடுத்ததா என்னோட குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்க்கு அலைன் ஆகிறப்போ ஸோ அந்த இடத்துல என்னோட ஏர் கேப் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஸ்டேட்டார் ரொம்ப அதிகமான ஆர்மேச்சர் கரண்ட்டை எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? இதுதான் இந்த பர்டிகுலர் ஸ்லிப் டெஸ்ட். இப்போ வந்து ஆர்மேச்சர் கரண்ட்டையும் அந்த இடத்துல நான் என்னோட வோல்டேஜ் கூட நான் மெஷர் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ வோல்டேஜையும் நான் மெஷர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வோல்டேஜையும் இந்த கரண்ட்டையும் யூஸ் பண்ணி டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸையும் குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சார். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஸ்லிப் டெஸ்ட். அப்போ ஸ்லிப் டெஸ்ட் என்ன பண்றோம்? சிம்பிள் தான். ஒரு ரோட்டாரை ரொட்டேட் பண்றோம், ரோட்டார் டைரக்ட் ஆக்சிஸ்க்கு வர்றப்போ கரண்டோட நீடு வந்து கம்மியாகுது, குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்க்கு வரப்போ கரண்டோட நீடு வந்து அதிகமாகுது. ஸோ இதுதான் என்னோட கிவன் ஸ்லிப் டெஸ்ட். கிளியரா? இப்போ இந்த ஸ்லிப் டெஸ்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் நான் எழுதுறேன். ஈஸி தானே? இந்த ஸ்லிப் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். கேஸ் 1 டைரக்ட் ஆக்சிஸ்ல இருந்தா என்ன ஆகுது? when armature pole or MMF align with direct axis, ஓகேங்களா? ஸோ அலைன் வித் டைரக்ட் ஆக்சிஸ். ஸோ இந்த கேஸ்ல நமக்கு என்ன சார் தெரியும்? ஏர் கேப் இஸ் வெரி மினிமம். டைரக்ட் ஆக்சிஸ்ல ஏர் கேப் மினிமம் தானே பார்த்தோம். ஸோ ஏர் கேப் இஸ் மினிமம். ஸோ தேர்ஃபோர் இதனால ரிலக்டன்ஸ் மினிமம். ஸோ தேர்ஃபோர் டு எஸ்டாப்ளிஷ் கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ்,
To establish the constant flux, the current drawn from the supply required is minimum. ஓகேங்களா? கரண்ட் ட்ரான்ன்றது என்னவா இருக்கும்னா மினிமமா இருக்கும். பட் ஆனா நீங்க உங்களோட வேரியக்டர்ல போய் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கரண்ட் ட்ரான் வந்து மினிமமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கரண்ட் ட்ரான் மினிமமா இருந்துச்சுன்னா இங்க மினிமம் வோல்டேஜ் தான் இருக்கும். அப்போ என்னோட இந்த மெஷின் சைட்ல தானே இந்த வோல்டேஜ் நான் மெஷர் பண்றேன். ஸோ இது மினிமமா இருந்ததுனால மெஷின் சைட்ல மேக்ஸிமம் வோல்டேஜ் இருக்கும். சிம்பிள் தான். அந்த இடத்துல கரண்ட் மினிமமா இருந்ததுனால அவுட்புட்ல ரொம்ப கம்மியான வோல்டேஜ் தான் இருக்கும். ஆனா இந்த ஸ்டேட்டார்ல தான் நிறைய வோல்டேஜ் எனக்கு டிராப் ஆகும். ஸோ அதனால இங்க கரண்ட் மினிமமா இருந்தா வோல்டேஜ் எப்பவுமே மேக்ஸிமமா இருக்கும்பா. ஓகேங்களா? the current drawn from the supply is minimum and then the voltage drop in the variactor is minimum. This leads to maximum voltage. ஓகேங்களா? So அடுத்தது to establish the constant flux, the current drawn is minimum and the voltage across stator is maximum. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ the voltage across the statorன்றது மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ நான் இந்த எக்ஸ்பிரஷனை வேணா கூட எழுதுறேன். phi எப்பவுமே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஐஏவையும் ரிலக்டன்ஸையும் பொறுத்தது. ஓகேங்களா? இதை பொறுத்து தான் நான் அதை எழுதுறேன். அடுத்ததா இப்போ நான் இதை யூஸ் பண்ணி இது டைரக்ட் ஆக்சிஸ் தானப்பா, இதை யூஸ் பண்ணி என்னோட டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸை நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ XD டைரக்ட் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவலன் டு V மேக்ஸிமம் பர் ஃபேஸ் டிவைட் பை இங்க இருக்கிறது என்னப்பா மினிமம் தானே, I மினிமம் பர் ஃபேஸ். அவ்வளோதான் சார். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸை நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்ததா கேஸ் 2ல நம்ம குவாட்ரேச்சர் ஆக்சிஸை யூஸ் பண்ணி குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். When armature poles align with the Q axis, ஓகேங்களா? when armature poles align with the Q axis. ஸோ இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் அங்கே எழுதுன மாதிரியே எழுதலாமா? ஸோ இப்போ பாருங்க, when air gap is minimum, quadrature axisல air gap is maximum தானே, that's it. ஸோ இப்போ when air gap is maximum, when air gap is maximum, reluctance is maximum. கிளியரா? என்னோட ரிடக்டன்ஸ்ன்றது என்னவா இருக்கும்னா மேக்ஸிமமா இருக்கும். ஸோ அப்புறமா டு எஸ்டாப்ளிஷ் த கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ், கரெக்டா? டு எஸ்டாப்ளிஷ் த கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் அப்போ நமக்கு என்னப்பா தேவைப்படும்? த கரண்ட் drawn from the supply is maximum. To establish the constant flux, the current drawn from the supply ன்றது என்னவா இருக்கும்னா மேக்ஸிமமா இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் current drawn from the supply மேக்ஸிமமா இருக்கிறனால the voltage across armature or stator ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஆர்மேச்சர் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், ஸ்டேட்டார் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். the voltage across the armature is minimum. ஓகேங்களா? அடுத்ததா நெக்ஸ்ட் அதே கேஸ் தான். என்னோட XQ கண்டுபிடிக்கணும்னா V இது மினிமம் பர் ஃபேஸ், அடுத்ததா I மேக்ஸிமம் பர் ஃபேஸ். கிளியரா? XQனா that is V minimal per phase divided by I maximum per phase. ஓகே சார், இப்போ நீங்க ஒரு பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சீங்க? டைரக்ட் ஆக்சிஸ்ல இருக்கிறப்போ
current is maximum-ஆ இருக்கு. quadrature axis-ல இருக்கிறப்போ current is minimum-ஆ இருக்கு அப்படின்னு சொன்னேன்ல. இப்போ அதோட graph இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க பாத்தீங்கன்னா this is armature-ஓட voltage and கீழ இருக்கிறது that is armature-ஓட current. ஓகேங்களா? this is armature voltage. Sorry, this is current. இங்க voltage தான் எழுதிருக்காங்க. ஓகே. இது armature-ஓட current. ஓகேங்களா? ஸோ இந்த வோல்டேஜும் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட என்வலப்புக்கு ஃப்ரீக்வன்சின்றது 2 டைம் ஆஃப் எஸ்எஃப்ஆ இருக்கும். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜாக இருந்தாலும் கரண்ட்டாக இருந்தாலும் டபுள் த சப்ளை. ஸோ இவனோட ஃப்ரீக்வன்சி விட இவனோட ஃப்ரீக்வன்சிஸ்ன்றது காமனாக டபுளாக இருக்கும். ஓகேங்களா? இது ஸ்லிப் ஃப்ரீக்வன்சின்னா இதோட ஃப்ரீக்வன்சி எஸ்எஃப்னா இதோட ஃப்ரீக்வன்சி இது வந்து ஓப்பன் சர்க்கியூட் ஃபீல்டோட வோல்டேஜ். நம்ம ஃபீல்டுக்கு அக்ராஸாக ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. ஸோ இதோட டயக்ராமில் ஸோ பாருங்க திஸ் இஸ் ஃபீல்டுன்னு சொன்னேன்ல. ஃபீல்டுக்கு அக்ராஸாக ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே ஒரு வோல்ட் மீட்டர் இது வந்து ஸ்டேட்டார் ஆர் ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸில் இருக்கிறது. கரெக்டாக மொத்தம் 3 மீட்டர் 2 வோல்டேஜ் ஒரு கரண்ட்டு அதை தான் நான் இங்கே மெஷர் பண்ணியிருக்கேன். இங்கே ஃபர்ஸ்ட் என்னன்னா ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ், ஓப்பன் சர்க்கியூட் ஃபீல்டு வோல்டேஜ். ஃபீல்டு வோல்டேஜோட ஃப்ரீக்வன்சி எஸ்எஃப். ஸோ இவனோட வோல்டேஜோட ஃப்ரீக்வன்சி 2SF, இவனோட ஃப்ரீக்வன்சியும் 2SF-ஆ இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆக்சிஸில் கரண்ட் எப்பவுமே மேக்ஸிமமாக இருக்கும், குவாட்ரேச்சர் ஆக்சிஸில் மினிமமாக இருக்கும். இங்கே பாருங்க. ஸோ இந்த இடத்துல திஸ் இஸ் டைரக்ட் ஆக்சிஸ். டைரக்ட் ஆக்சிஸில் கரண்ட் பாருங்க மேக்ஸிமம் கரண்ட். ஸோ வோல்டேஜ் பாருங்க மினிமம் வோல்டேஜ். ஓகேங்களா? இங்கே பாருங்க இது என்னோட குவாட்ரேச்சர் ஆக்சிஸ். குவாட்ரேச்சர் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வோல்டேஜ் இருக்கும், கரண்ட்டு எனக்கு மினிமம் கரண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் என்னோட கிவன் ஸ்லிப் டெஸ்ட். அப்போ இந்த ஸ்லிப் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி என்னால் ஈஸியாக இந்த டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸையும் குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸையும் கண்டுபிடிக்க முடியுது. புரியுது இல்லைப்பா? இந்த ரியாக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலராக இந்த ஸ்லிப் டெஸ்ட்டை நம்ம பண்ணுறோம். புரியுது இல்லை? இதுக்கான ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியுது இல்லை? இந்த டெஸ்ட்டுக்கான ப்ரொசீஜர்னா தட் இஸ் சிம்பிள் தான்ப்பா. ஸோ இந்த டெஸ்ட்டோட ப்ரொசீஜர் என்னன்னா இதை வந்து சிங்க்ரனஸ் ஸ்பீடை விட ஸ்லோயர் ஸ்பீடில் ரொட்டேட் பண்ணணும். அடுத்ததான் இதுக்கான சப்ளை வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் ரெடியூஸ்டு சப்ளையை தான் கொடுக்கணும். அடுத்ததான் இதோட ஃபீல்டு வைண்டிங் எதுக்கு கொடுக்கணும்? ரெடியூஸ்டுனா ஸ்டேட்டாருக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? ரெடியூஸ்டு வோல்டேஜ் டு த ஸ்டேட்டார். அடுத்ததா ஃபீல்டுக்கு நம்ம சப்ளையை கொடுக்கணும்னா ஃபீல்டு இஸ் ஓப்பன். கிளியரா இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க, ஃபீல்டு இஸ் ஓப்பன். ஃபீல்டுக்கு எந்த சப்ளையும் கொடுக்கக்கூடாது. ஸோ அடுத்ததாக ஃபீல்டை பிடிச்சி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா when the field winding touches the direct axis it requires very less current for the stator. ஸ்டேட்டாருக்கு ரொம்ப கம்மியான கரண்ட் தேவைப்படுது. அதுவே என்னோட ஃபீல்டு குவாட்ரேச்சர் ஆக்சிஸ்க்கு வர்றப்போ என்னோட ஸ்டேட்டார் அதிகமான கரண்ட்டை எடுத்துக்குது. ஓகேங்களா? இதுதான் இந்த பர்டிகுலர் ஸ்டடி. இந்த ஸ்டடியை யூஸ் பண்ணி என்னால் ஈஸியாக இந்த ஸ்லிப் வேல்யூஸ் அதாவது டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸையும் குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸையும் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஓகேங்களா? இதுதான் இந்த ஸ்லிப் டெஸ்ட். இதில் இருந்த பாயிண்ட்ஸ். அடுத்ததான் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன் ஃபார் அ சாலியன் போல் மிஷினுக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? சிலிண்ட்ரிகல் போல் மிஷினுக்கு தான் பார்த்தோம். சிலிண்ட்ரிகல் போலோட பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருப்போம். சிலிண்ட்ரிகல் போலோட பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ் P = EV/XS sin del அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ சாலியன் போல் மிஷினோட பவர் ஈக்குவேஷன்ஸ் பார்ப்போம், பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பவர் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் சாலியன் போல் மிஷின். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சாலியன் போல் மிஷினோட பவர் ஈக்குவேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக சாலியன் போல் மிஷினோட பவர் டயக்ராமை எடுத்துக்கிறேன். இந்த டயக்ராம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். ஃபேஸார் டயக்ராம்.
ஃபேஸர் டயக்ராம் ஆஃப் சாலியன்ட் போல் மெஷின். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபேஸர் டயக்ராமில் இந்த ஆர்மேச்சரோட வேல்யூவை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் சிலிண்ட்ரிக்கல்லையும் அதை தான் பார்த்தேன். சிலிண்ட்ரிக்கலில் இந்த வேல்யூவை ஸ்கிப் பண்ணதுனால தான் எனக்கு இவி பை எக்ஸஸ் சைன் டெல் அப்படின்ற ஒரு வேல்யூவே கிடச்சிருக்கும். சிலிண்ட்ரிக்கலில் நமக்கு இங்கே பாருங்கள், இந்த இவி பை எக்ஸஸ் சைன் டெல் எப்போ கிடைக்கும்? வென் வி நெக்லெக்ட் RA is equivalent to 0. கரெக்டா? ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் 0வா இருந்தப்போ தான் என்னோட சிலிண்ட்ரிக்கல் போல் மெஷினோட பவர் வந்து EV by XS sin del. கரெக்டா? அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஃபேஸர் டயக்ராமில் என்னோட RAவை நெக்லெக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபேஸரில் RAவை நெக்லெக்ட் பண்ணிட்டா இந்த வெக்டார் கேன்சல் ஆகிடுமா? இந்த வெக்டார் கேன்சல் ஆகிடுமா? அடுத்ததா இந்த வெக்டார் கேன்சல் ஆகிடும், இந்த வெக்டார் RA ரெண்டு வெக்டார் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி வெக்டார் ரிமைன்ஸ் சேம். அப்போ இவன் கேன்சல் ஆகிடுவோம். கரெக்டா? அவ்வளவுதான் சார். இப்போ இதை தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். புரியுதா? ஏன்னா பவர் எழுதுறப்போ பொதுவாக ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸை ஸ்கிப் பண்ணிக்குவோம். ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ்ன்றது 1%, அதுக்கும் கீழே. ஓகேங்களா? அதை அஸ்யூம் பண்ணி படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணுறோம்னா அதை முதல் ஸ்டேட்மெண்ட்டாக ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகே, அப்போ அதோட டயக்ராம்ஸை வரைகிறேன். திரும்பவும் நான் இதை வரைய போகிறேன். அந்த இடத்துல நான் வந்து IQRA IDRA அப்படின்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருப்பேன், ஆனால் இங்கே கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? திஸ் இஸ் டைரக்ட் ஆக்சிஸ் கரண்ட். ஓகேங்களா? ஸோ இது என்னோட V. This is V, this is IA. ஸோ இது என்னோட Q ஆக்சிஸ்னா இதில் தான் E இருக்கும். ஸோ Eக்கும் IAக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இன்டர்னல் பவர் ஃபேக்டர் ஆங்கிள். ஸோ Vக்கும் Eக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இஸ் டெல். ஸோ திஸ் இஸ் psi. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா ஸோ நமக்கு என்ன தெரியும் சார்? ஜஸ்ட் இதை ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ E cos del, இந்த V இது வந்து, ஸோ இந்த V இல்லை, ஸோ இதை ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இதை ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல ஆங்கிள் பாருங்கள், இதை ஒட்டி இருக்கா? ஸோ ஜஸ்ட் இந்த சை கூட நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் எப்போவுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா V cos ஆஃப் del. கிளியரா? ஹைப்போட்டன்ஸ் வந்து V, அடுத்ததா இது ஆங்கிள் del. அப்போ தேர்ஃபோர் V cos del. ஸோ இதை ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கிறனால இது V cos del இருக்கும். அப்போ கீழே இருக்கிறவன் டெஃபினட்டாக தட் இஸ் V sin del. ஓகேங்களா? கீழே இருக்கிறவன் V sin del. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும்னா இது IA வெக்டார் தான் சார். ஆனால் இந்த கேஸில் வாட் வி அஸ்யூம் RA இஸ் 0. RA இஸ் நெக்லெக்டட். RA நெக்லெக்ட் ஆனதுனால ஆக்சுவலி இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் இப்படி நம்ம எடுத்திருப்போம், பட் அந்த ப்ரொஜெக்ஷன்ஸை வரையக்கூடாது. ஏன்னா ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் 0. கிளியரா? ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் 0 ஆனதுனால நமக்கு அடுத்த ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்துப்போம். ஸோ ஒன்று டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ் ட்ராப் IDXD, இன்னொன்று IQXQ. ஸோ இப்போ எப்பவுமே என்னப்பா தெரியும்? டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ்ன்றது, ஸோ டைரக்ட் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் 90 டிகிரி இருக்கும். திஸ் இஸ் டைரக்ட் ஆக்சிஸ். அப்போ அவனோட ரியாக்டன்ஸஸ் இது IDன்னா இது என்னோட ரியாக்டன்ஸ் 90 டிகிரியை லீட் பண்ணும். ஸோ IDXD. கிளியர்? அப்போ IDXD இந்த லைனில் இருக்கும். புரியுது இல்லை? அப்போ IDXD எந்த லைன்னா திஸ் இஸ் வாட் த லைன். இருங்க, இந்த வியை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்ததா நெக்ஸ்ட் இது என்னோட IDXD. IDXD பிகாஸ் இது என்னோட ID லைன். அப்போ 90 டிகிரி லீடாக இருக்கும். IDXDன்றது 90 டிகிரி லீடாக இருக்கும். அடுத்ததா நெக்ஸ்ட் நமக்கு என்ன சார் தெரியும்? IDXD லைனுக்கு அப்புறமா என்ன இருக்கும்? IQXQ லைன். ஸோ IQ லைன் இது இது என்னோட ID லைனு, இது என்னோட IQ லைனு. ஸோ IQ லைன் இது. ஸோ கிளியரா? ஸோ இப்போ
நெக்ஸ்ட் இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா IQ XQ அங்க பாருங்க சேம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா முன்ன இருந்த லைன் அப்படியே கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். முன்ன இருந்த ஃபேஸார் தான் சரி இது பாருங்க. ஸோ ID RA நெக்லெக்ட் பண்ணிட்டேனா, ஸோ இவனை நெக்லெக்ட் பண்ணிட்டான், இவனை ரெண்டு பேரும் நெக்லெக்ட் பண்ணானா ID XD இங்க இருப்பான், IQ XQ இப்படி இருப்பான். மீதி ரெண்டு திங்ஸ் அப்படியே சேம் தானே, அப்படியே நீங்க வரைஞ்சிக்கலாம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இல்லை சார் இந்த சர்க்கியூட்ல, மீதி எல்லா திங்ஸும் இருக்கு. ரெசிஸ்டன்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மீதி வெக்டார்ஸை நீங்க வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? அப்ப நெக்ஸ்ட் பாருங்க. ஓகேங்களா? so one is ID XD line, another one is what IQ XQ line. அப்ப இவன் என்னோட IQ XQ. சரி, எனக்கு என்ன தெரியும்? this is line projection, this projection is V sin del. கரெக்டா? எப்பவுமே வெக்டார்ல parallel சேம். இது V sin del ன்னு வெச்சுக்கோங்களேன். இவனோட parallel V sin del தான், இவனோட மேல போட்டீங்கன்னாலும் V sin del தான். எப்பவுமே ஒரு வெக்டார்ஸோட parallel projections will remain same. அப்ப பாத்தீங்கன்னா இவன் V sin del, அப்ப டெஃபினட்டா he is also V sin del தான். ஓகே, இந்த லென்த் இஸ் V sin del. இப்ப பாருங்க, இந்த லென்த்தும் V sin delம் ரெண்டுமே சேம்னு சொல்றாங்க பாருங்க. ஸோ V sin delம் IQ XQ ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்றாங்க. எஸ், ரெண்டுமே ஒன்று தான். V sin delம் IQ XQ ரெண்டுமே ஒன்று தான். இது என்னோட EE. ஃப்ரம் திஸ் அப்போ இதுல இருந்து EA என்னால் எழுத முடியும். ஸோ இது என்ன ID XD, நான் இவனோட லென்த்தும் என்னப்பா, இந்த லைன் parallels எப்பவுமே சேம். இது ID XDன்றப்போ இதுவும் என்னப்பா, this is also ID XD. ஓகேங்களா? தட்ஸ் இட். அப்போ இவனும் ID XD. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது V cos del. அப்போ நீங்கள் ஈஸியாக என்னால் சொல்ல முடியும். ஸோ இப்போ ஈயோட வேல்யூ என்னன்னா தட் இஸ் V cos of del plus ID XD. இது ஒரு எக்ஸ்பிரஷன். கிளியரா? when armature resistance is neglected, so V cos del equivalent to ID XD ன்னு எழுதலாமா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ என்னோட IQ XQ V sin del ன்னு எழுதலாம். ஓகேங்களா? IQ XQ V sin del ன்னு எழுதலாம். ஸோ இப்போ ஃப்ரம் திஸ் இதில் IQ கண்டுபிடிச்சா எப்படி எழுதலாம்? V sin del divided by XQ. ஓகேங்களா? ஸோ V sin del by XQ. IQன்றது V sin del by XQ. அப்போ ஃப்ரம் திஸ் அதிலிருந்து E எழுதிக்கோங்களேன். E நம்ம கண்டுபிடிச்சது தான். ஸோ V cos del plus ID XD. ஸோ அங்கே IQ கண்டுபிடிச்சேன்னா அப்போ இதை யூஸ் பண்ணி ID கண்டுபிடிக்கிறேன். ஸோ ID வேணும்னா என்ன சார் பண்ணலாம்? E minus V cos del E minus V cos of del divided by E minus V cos del divided by XD. கரெக்டா? டைரக்ட் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ். அவ்வளோதான் சார். இப்போ என்னோட டைரக்ட் ஆக்சிஸ் கரண்ட்டையும் குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் கரண்ட்டையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கிளியரா? டைரக்ட் ஆக்சிஸோட கரண்ட்டையும் குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட கரண்ட்டையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் இதோட பவரை எழுதணும். ஓகேங்களா சார்? போன கேஸ்ல இதோட பவரை EV மைனஸ் XS அப்படின்னு சொல்லி நார்மலா நம்ம எழுதியிருப்போம். இதோட பவர் கால்குலேஷன் நீங்க சிலிண்ட்ரிக்கல் மிஷினோட பவர் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ E மைனஸ் V பை ZS அங்கிருந்து ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ ஃப்ரம் திஸ் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுல வந்து எண்ட் ஆயிருப்போம். ஆனா இதுல என்னால் டைரக்டா இந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அதுல ஒரே ஒரு இம்பிடன்ஸ் தான் இருந்துச்சு. இங்க எனக்கு ரெண்டு செப்பரேட் இம்பிடன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இவனோட பவர் ஈக்குவேஷன்ஸ் நீங்க எப்படி எழுதலாம்னா the power can be written as for this salient pole machine, for salient pole machine power P is equivalent to ID direct axis current into component of voltage along direct axis. ஓகேங்களா? component of voltage on direct axis plus IQ அதே மாதிரி component of voltage along Q axis. ஸோ அது மாதிரி நம்மளால் இங்கே எழுத முடியாது, செப்பரேட்டாக தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டைரக்ட் ஆக்சிஸோட பவரையும்
குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட பவரையும் நம்ம என்ன பண்ணணும்னா செப்பரேட்டாக தான் கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் அவ்வளவுதான் சார். இப்போ ஐடி எனக்கு தெரியும், காம்பனன்ட் ஆஃப் வோல்டேஜ் ஆன் டைரக்ட் ஆக்சிஸ் தெரியும், அதே மாதிரி காம்பனன்ட் ஆஃப் வோல்டேஜ் ஆன் குவாட்ரேச்சர் ஆக்சிஸும் எனக்கு தெரியும். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எனக்கு இதோட பவர் கிடைச்சிரும். ஸோ அங்கே எனக்கு ஆக்டிவ் பவர் E ஈக்குவல் டு P ஈக்குவல் டு EV பை காஸ் டெல் சைன் தீட்டான்னு வந்துச்சு இல்லை சைன் டெல்லுன்னு. ஆனால் இங்கே எனக்கு சேமாக வருதா டிஃப்ரெண்ட்டாக வருதான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஐடின்றது என்னப்பா, தட் இஸ் E மைனஸ் V காஸ் டெல் divided by XD. இப்போ காம்பனன்ட் ஆஃப் டைரக்ட் ஆக்சிஸ். சார் டைரக்ட் ஆக்சிஸில் யார் இருக்கா பாருங்க, திஸ் இஸ் V sin டெல் தான் இருக்கா. குவாட்ரேச்சர் ஆக்சிஸில் யார் இருக்கா, V cos டெல் இருக்கா. இந்த ரெண்டுத்தை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இன்டூ V sin டெல் ப்ளஸ் ஐக்யூவை நீங்கள் எழுதிருக்கீங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி ஐக்யூ எழுதிருக்கேன் பாருங்க. ஸோ ஐக்யூ இஸ் V sin டெல் பை XQ into so next V cos del. Okay, இப்போ சார் இது உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா that is EV sin del by XD minus V square sin del cos del divided by XD plus V square sin del cos del divided by XQ. கிளியரா சார்? இந்த இடத்துல XD XQ இருக்கு, பிளஸ் மைனஸ் இருக்கு. எப்படி மைனஸ் பிளஸ் மைனஸ் இருந்தா கழிச்சிட முடியுமா? கழிக்க முடியாது. ஒன்று டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸையும் இன்னொன்று குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸையும் இருக்கு. பட் ஆனால் இதில் என்ன காமனாக இருக்கோ அதை வேணும்னா என்னால் எடுத்துக்க முடியும். ஸோ இதில் காமனாக இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரிமைனிங் நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் போடுறேன். So EV by XD sin del. அடுத்ததா இப்போ பாருங்க, இதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னா நான் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். ஸோ என்ன ஃபார்முலான்னா தட் இஸ் 2 sin del cos del 2 sin del cos del. So 2 sin del cos del நீங்க எப்படி எழுதலாம்னா that is sin 2 del அப்படின்னு எழுதலாம். 2 sin theta cos theta வா sin 2 theta ன்னு எழுதலாமா? இப்போ அதை தான் நான் இங்க கிரியேட் பண்ண போறேன். ஸோ இங்க என்ன பண்றேன்னா ஜஸ்ட் இதுல இருந்து காமன் திங்ஸை மட்டும் வெளியே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுல இருந்து V ஸ்கொயர் பை XD மைனஸ் XQ அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இப்போ பாருங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் எழுதுறேன். EV by XD plus sin del. அடுத்ததா V square, அடுத்ததா 1 by XQ minus 1 by XD. so XQ minus XD இருக்கு. கிளியரா? XQன்றது பிளஸ், XDன்றது மைனஸ். அவ்வளவுதான், எழுதிட்டேனா? அடுத்தது V square காமனா எடுத்துட்டேனா XD XQ வெளியே வந்துருச்சா? அடுத்ததா இங்க என்ன இருக்கு, sin del cos del இருக்கு. கிளியரா? இப்ப பாருங்க sin del cos del. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மேலையும் கீழையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். ஓகேங்களா? இங்க ஒரு 2, ஸோ டிவைடர்ல ஒரு 2. அவ்வளோதான் சார். இப்போ 2 sin del cos del 2 sin del cos del என்ன எழுதலாம், sin 2 del அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? 2 sin del cos del sin 2 del ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ ஃபைனலா ஜஸ்ட் இட் கேன் பி ரீப்ளேஸ்டு EV by XD sin del plus V square divided by 2 1 by XQ minus 1 by XD. அடுத்ததா sin 2 del. அவ்வளோதான் சார். கிளியரா? EV by XD sin del plus V square by 2 1 by XD minus 1 by XQ sin 2 del. நீங்க போயிட்டு ஆக்சுவலி பாருங்க, திஸ் இஸ் ஒன்லி ஆக்டிவ் பவர் தான். நம்ம அந்த இடத்துல ஆக்டிவ் பவரை ஜெனரேட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த ஆக்டிவ் பவர் இன் த salient pole machine. So active power in salient pole machine. So நீங்க cylindrical machineல பார்த்திருந்தது என்ன, EV by X sin del. ஓகேங்களா? நீங்க பாத்தீங்கன்னா cylindrical machineல பார்த்தது EV by X sin del.
இப்போ இந்த பவர் எப்போ மேக்ஸிமம் ஆகும், இப்போ நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க, அதோட பவர் எப்போ மேக்ஸிமம் ஆகும்னு இப்போ ஒரு கம்பேரிசன் பார்ப்போமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சாலியன் போல், சிலிண்ட்ரிக்கல் போலோட பவர். இது சாலியன்ட்டோட பவர். பவர் ஈக்குவலன்ட் டு EV by XS sin del. ஸோ இதில் பவர் E ஈக்குவலன்ட் டு EV by XS sin del. அடுத்ததாக வேற டேர்ம் நமக்கு இருக்கு, plus V square by 2 1 by XD minus 1 by XQ sin of 2 del. கிளியரா? So EV by XS sin del plus V square by 2 1 by XD minus 1 by XQ sin 2 del. இப்போ பார்த்தீங்கன்னா சரி, இதில் இது எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், இந்த வேல்யூ எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், சைனோட வேல்யூ 1 இருந்தால். கிளியரா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனோட வேல்யூ எப்போ 1 இருக்கும், இந்த டெல் வந்து 90 டிகிரியாக இருந்தால். ஓகேங்களா? அப்போ ஃபார் சிலிண்ட்ரிக்கல் மெஷினை பொறுத்த வரைக்கும் Pmax occurs for cylindrical machine பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பவர் வந்து எப்போ நமக்கு அக்கர் ஆகும், மேக்ஸிமம் பவர் வந்து எப்போ அது வந்து டெலிவர் பண்ணும். ஸோ இல்லைன்னா அதெல்லாம் டெலிவர் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் Pmax எப்போ நடக்கும்னா Pmax occurs when del is 90 degree. ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம்ல, இந்த P equal to EV by XS, this is what a electromagnetic torque அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ P இதனால வரப்போற டார்க் EV by XS sin of del. ஸோ this is electromagnetic torque. இதனால ஒரு மெஷினா இருந்துச்சுன்னா, ஒரு மோட்டரா இருந்துச்சுன்னா, ஸோ இது ஒரு மோட்டராக இருந்துச்சுன்னா EV by XS sin del அந்த அளவுக்கு எனக்கு ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் நடக்கும். அந்த டார்க் எப்போ மேக்ஸிமம் நடக்கும்னா Tmax கேட்டாலும் சரி 90 டிகிரி தான். ஓகேங்களா? மேக்ஸிமம் டார்க் அண்ட் மேக்ஸிமம் பவர். ஓகேங்களா? இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா டெல் ஈக்குவல் டு 90 டிகிரி எதை மீன் பண்ணுதுன்னா Pmax அண்ட் Tmax. எந்த மெஷின்லன்னா சிலிண்ட்ரிக்கல் மெஷினில். சிலிண்ட்ரிக்கல் மெஷினில் Pmax அண்ட் Tmax எப்போ நடக்கும்னா டெல் ஈக்குவல் டு 90 டிகிரியில் நடக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் ஃபார் சிலிண்ட்ரிக்கல் மெஷின். இது என்னோட சாலியன் போல் மெஷின்ஸ். இப்போ பாருங்க, சாலியன் போல் மெஷினில் என்ன ஆகும்னா திஸ் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஒன்லி. ஃபர்ஸ்ட் போர்ஷன் என்னன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் தான். ஆனால் செகண்டில் இன்னொரு போர்ஷன் நமக்கு தனியாக ஆட் ஆகி வருது. ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க். பட் இங்க இருக்கான் பாத்தீங்களா, இவன் இட் இஸ் a reluctance torque அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் மெஷின்ல ஒரே ஒரு டார்க் தான் இருக்கும். ஆனா சாலியன் போல் மெஷின்ல 2 டார்க் வருது. ஒன்னு எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க், இன்னொன்னு என்னோட ரிலக்டன்ஸ் டார்க். ஸோ கிளியர் தானே? என்னோட சாலியன் போல் மெஷினை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இங்க அடிஷ்னலா ஒரு டார்க் இருக்கு, அந்த டார்க்குக்கு பேரு தான் தட் இஸ் ரிலக்டன்ஸ் டார்க். ஸோ நமக்கு என்ன தெரியும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் மேக்ஸிமம் occurs at del is equivalent to 90 degrees. கிளியரா? இதுல வந்து சைன் டெல், இந்த போர்ஷன் எப்ப மேக்ஸிமம் ஆகும்னா டெல் 90 டிகிரியில இருக்கிறப்போ. இங்க பாருங்க, இது சைன் 2 டெல். கரெக்டா? அப்ப 2 டெல் சைன் 2 டெல் எப்ப மேக்ஸிமம் ஆகும், இந்த 2 டெல் எப்ப 90 டிகிரி ஆகுதோ, 2 del எப்போ 90 டிகிரி ஆகுதோ அப்போ மேக்ஸிமம் ஆகும். படிச்சீங்கன்னா del 45 டிகிரிஸ்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் இஸ் மேக்ஸிமம் அக்கர்ஸ் ரிலக்டன்ஸ் டார்க்கோட மேக்ஸிமம் எப்போ அக்கர் ஆகும்னா 45 டிகிரியில் அக்கர் ஆகும். ஸோ என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்கோட மேக்ஸிமம் எப்போ அக்கர் ஆகும்னா 90 டிகிரியில் அக்கர் ஆகும். மேக்ஸிமம் அக்கர்ஸ் del equivalent to 45 degrees. புரியுது தானே? அப்ப சாலியன் போல் மெஷினை பொறுத்த வரைக்கும் we have 2 torque. One torque is electromagnetic torque and another torque is reluctance torque. அந்த reluctance torque எப்போ மேக்ஸிமம் ஆகும்னா 90 டிகிரிக்கு மேக்ஸிமம் ஆகும். அடுத்ததா இப்போ இந்த reluctance பவர் எவ்வளவு இருக்கும்,
எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவர் இருக்கு, இதுல ரிலக்டன்ஸ் பவர் இருக்கு, ரெண்டு பவர் இருக்கு. சிலிண்ட்ரிக்கல் மெஷின்ல ஒரே ஒரு பவர் தான், என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் பவர் மட்டும் தான் இருக்கு. அப்போ இதுல எனக்கு அடிஷனலா ரிலக்டன்ஸ் பவர் ஒன்றும் வருது இல்லை. அப்போ அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்னா இந்த ரிலக்டன்ஸ் பவர் ஓகேங்களா, ரிலக்டன்ஸ் பவர் இஸ் மோர் ஆர் லெஸ் 15 to 20% ஆஃப் டோட்டல் பவர். ஓகேங்களா, ஸோ இந்த ரிலக்டன்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் இது 15லிருந்து 20% ஆஃப் டோட்டல் பவராக தான் இருக்கும். சார் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார் எனக்கு ஒரே ஒரு டார்க் இருக்கு சிலிண்ட்ரிக்கல்ல, சாலியன் போல்ல 2 டார்க் இருக்கு. அப்போ இந்த மெஷின்ல எந்த மெஷின் ரொம்ப ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ் என்னோட ரிலக்டன்ஸ் டார்க் இருக்கு பார்த்தீங்களா, சாலியன் போல் மெஷின், அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். ஏன்னா இதுல எனக்கு 2 டார்க் இருக்கு, கிளியரா, ஆனா இதுல எனக்கு ஒரே ஒரு டார்க் தான் இருக்கு. ஸோ இது என்னோட மெஷினோட ஸ்டெபிலிட்டியை என்ன பண்ணும்னா சாலியன் போல் மெஷினோட ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி பார்த்தீங்கன்னா என்னோட சிலிண்ட்ரிக்கல் போல் மெஷினை விட சாலியன் போல் மெஷினோட ஸ்டெபிலிட்டி தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஏன்னா இங்கே எனக்கு அடிஷ்னலாக 2 டார்க் இருக்கிறதுனால. ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்குன்னு நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் இஸ் பிகாஸ் ஆஃப் த எக்ஸைட்டேஷன். நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா ஃபீல்டு கரண்ட்டு, ஸோ அதனால தான் என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம கொடுத்த இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்ன்றது தட் இஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸைட்டேஷன்ப்பா. ஸோ எக்ஸைட்டேஷன்ஸ்காண்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸைட்டேஷன் இல்லைன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்கே இருக்காது. ஸோ எக்ஸைட்டேஷன்ஸ் இருந்தால் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் இருக்கும். ஜஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க, த எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் இஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸைட்டேஷன். ஓகேங்களா, ஸோ இஃப் எக்ஸைட்டேஷன் ஃபெயில்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் வில் 0. ஓகேங்களா, ஸோ எக்ஸைட்டேஷன்ஸ் இல்லைன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் இருக்காது. பட் த ரிலக்டன்ஸ் டார்க் எக்ஸிஸ்ட் வித்தவுட் எக்ஸைட்டேஷன். ஸோ என்னோட ரிலக்டன்ஸ் டார்க்ன்றது எக்ஸைட்டேஷன்ஸ் இல்லாத பட்சத்துலையும் இருக்கும்பா. ஓகேங்களா, என்னோட ரிலக்டன்ஸ் டார்க்ன்றது எக்ஸைட்டேஷன்ஸ் இல்லாத ஒரு சமயத்திலையும் இருக்கும். இது புரியுதுங்களா? ஸோ இப்போ புரியுது இல்லை, ரிலக்டன்ஸோட டார்க்கு எப்போ மேக்ஸிமம் ஆகும்னா 45 டிகிரியில், எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் எப்போ மேக்ஸிமம் ஆகும்னா 90 டிகிரியில். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்குக்கான முக்கிய காரணம் யாருன்னா எக்ஸைட்டேஷன். எக்ஸைட்டேஷன் இல்லைன்னா என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் இருக்காது. ஆனால் ரிலக்டன்ஸ் டார்க்கு எக்ஸைட்டேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு மிஷினோட எக்ஸைட்டேஷனே ஃபெயில் ஆயிருச்சுனாலும் அந்த இடத்துல என்ன நடக்கும்னா மிஷின்ஸ் ஓடும். இப்போ இதை ஒரு ப்ராப்ளம் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்க, சிம்பிள் தான். இஃப் நான் என்ன பண்ணுறேன்னா, இஃப் அ சாலியன் போல் மெஷின் connected to the bus bar. ஓகேங்களா, சாலியன் போல் மெஷின் பஸ் பார்ல கனெக்ட் ஆகுது. இஃப் எக்ஸைட்டேஷன் ஃபெயில், ஓகேங்களா, ஸோ இஃப் எக்ஸைட்டேஷன்ஸ் ஃபெயில், இப்போ இன்கேஸ் இதில் எக்ஸைட்டேஷன்ஸ் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னா டெஃபினட்டா எஸ், இதில் எக்ஸைட்டேஷன் ஃபெயில் ஆச்சுன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் வில் பிகம் 0. பட் ரிலக்டன்ஸ் ஸ்டார் இருக்கான் பார்த்தீங்களா, பட் ரிலக்டன்ஸ் ஸ்டார் மேக்ஸ் த மெஷின் இன்டு நார்மல் ஸ்பீடு. த ரிலக்டன்ஸ் ஸ்டார் ரொட்டேட்ஸ் த மெஷின் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க, ரொட்டேட்ஸ் த மெஷின்ஸ், rotates the machine into the normal synchronous speed.
அதே சிங்க்ரனஸ் ஸ்பீட்லேயே தான் மெஷின்ஸ் ரொட்டேட் ஆகும். ஸோ ஸ்பீட் எதுனா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா, சேம் சிங்க்ரனஸ் ஸ்பீடில் தான் ரொட்டேட் ஆகும். பட் அதோட மேக்ஸிமம் டார்க் அக்கர்ஸ் அட் 45 degrees. பட் இட்ஸ் மேக்ஸிமம் டார்க் occurs at 45 degrees. ஓகேங்களா, பட் அதோட மேக்ஸிமம் டார்க் என்னவா ஆகும்னா 45 degreesல அக்கர் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த கேஸில் என் மிஷின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இது எப்பவுமே ரியாக்டிவ் பவரை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது ரியாக்டிவ் பவரை அப்சர்வ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். ஓகேயா, ஸோ இன்னும் இதில் நமக்கு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை நான் டேரெக்டாகவே கொடுத்துறேன். இதுவே மற்ற கேசஸில் என்ன நடக்கும், அதாவது ஜெனரேட்டரில் ஸோ என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக டேரெக்டாக எழுதிடுறேன். ஓகேங்களா, த எலக்ட்ரோமேட்டிக் பவர் டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸைட்டேஷன், ரிலக்டன்ஸ் பவர் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸைட்டேஷன். இது நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஸோ இதை வேணால் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே நான் உங்களுக்கு எழுதுறேன். ஸோ இந்த இடத்துல இது எழுதியிருக்கேன், த எலக்ட்ரோமேட்டிக் டார்க் இஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸைட்டேஷன். இங்கே எழுதியிருக்கேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் நோட் பாயிண்ட்டு. ஓகே, இது எல்லாமே நோட்டு. எலக்ட்ரோமேட்டிக் டார்க் இஸ் பிகாஸ் ஆஃப் எக்ஸைட்டேஷன். if excitation fails, electromagnetic torque is 0, but the reluctance torque is will exist without excitation also. ஓகேங்களா, ஜஸ்ட் இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நமக்கு போர்ஷன்ஸ் இருக்குது, ஜஸ்ட் அதை வேணால் நம்ம நாளைக்கு கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் நமக்கு இந்த மேக்ஸிமம் சிங்க்ரனஸ் மிஷினில் மேக்ஸிமம் டார்க் எப்போ அக்கர் ஆகுது, சிலிண்ட்ரிக்கெல்லாம் மேக்ஸிமம் டார்க் எப்படி அக்கர் ஆகுது, ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு 1 hour இல்லைருந்து ஒரு 45 minutes கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதனால இப்போ இது வரைக்கும் நம்ம முடிச்சிக்கலாம். அப்போ சாலியன் போல் மிஷினில் பார்த்த வரைக்கும் 2 டார்க் இருக்குது. அதனால சாலியன் போல் மிஷினில் இன்கேஸ் ஃபீல்டு எக்ஸைட்டேஷனே இல்லாமல் போச்சுனாலும் மிஷின்ஸ் ரொட்டேட் ஆகும் அப்படின்றது இப்போ எனக்கு தெரியும். ஸோ ஆனால் சிலிண்ட்ரிக்கல் போலில் அப்படி நடக்காது. ஓகேங்களா, ஸோ சாலியன் போலை பொறுத்த வரைக்கும் எக்ஸைட்டேஷனே இல்லாமல் போச்சுனாலும் மிஷின்ஸ் ரொட்டேட் ஆக போகுது. ஓகேங்களா, ஸோ அப் டு திஸ் கிளியர் தானேப்பா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக நாளைக்கு பார்த்துட்டு வாங்க. ஸோ ரிமைனிங் நம்ம நாளைக்கு கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ இந்த செஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஃபர்தர் கிளாஸஸில் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா, ஸோ டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். பட் கொஞ்சம் இனிஷியல் டைமில் தான் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி தான். ஓகேங்களா, எதுனா